நல்ல நாம மகிமைப்படுவதாக. परमेश्वर के अच्छे नाम की महिमा हो। இந்த நல்ல நாளிலே நம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வாக்கியம் इस अच्छे समय पर ध्यान के लिए लिया हुआ वचन மத்தேயு சுவிசேஷம் मत्ती सुसमाचार की पुस्तक 17வது அதிகாரம் उसका 17वां अध्याय 1 2 3 வசனம் வாசிங்க. 1 2 3 पढ़ेंगे। ஆறு நாளைக்கு பின்பு 6 दिन के बाद இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு यीशु ने पतरस और याकूब और उसके भाई योना को साथ लेकर தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் ஏறினார். एकांत रहने के लिए पहाड़ पर चढ़ गए। பேதுரு யோவான் யாக்கோபு 3 பேருக்கு முன்பாக पतरस याकूब और योना तीनों के सामने இயேசு மறுரூபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यीशु रूपांतर हुआ ऐसा करके लिखा गया है। அவர் மறுரூபமான போது वो रूपांतर होते समय அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. उसका मुंह सूर्य के समान चमकने लगा। அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. उसका वस्त्र ज्योति के समान उजलने लगा। முகம் சூரியனை போல பிரகாசித்தது. मुंह सूर्य के समान चमकने लगा। வஸ்திரம் வெளிச்சத்தை போல பிரகாசித்தது. और वस्त्र जो है ज्योति के समान उजाला होने लगा। அப்பொழுது उसके बाद எலியாவும் மோசேயும் मूसा और एलिया அவரோடு பேசுறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். उसके साथ बातें करते हुए उन्हें दिखाई दिए। இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு மலைக்கு போனார். यीशु ने पतरस याकूब और योना इन तीनों को संग लेकर पहाड़ पर गए। அவர்களுக்கு முன்பாக இயேசு மறுரூபமானார். उनके सामने परमेश्वर रूपांतर हुए। இயேசு மறுரூபமாகும் போது यीशु रूपांतर होते समय அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. उनका मुंह सूर्य के समान चमकने लगा। அவருடைய வஸ்திரம் வெளிச்சமாய் இருந்தது. उनका वस्त्र ज्योति समान उजलने लगा। அப்போ அவர் மறுரூபமான போது रूपांतर होने के बाद முகமும் வஸ்திரமும் பிரகாசித்தது மட்டுமல்ல, मुंह और वस्त्र चमकना इतना नहीं, மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுறவர்களாக காணப்பட்டார்கள். मूसा और एलिया उनके साथ बातें करते हुए दिखाई दिए। இந்த காட்சியை பேதுருவும் யாக்கோபு யோவானும் பார்க்கிறார்கள். ये घटना को पतरस याकूब और योना ने देखा। எலியாவும் மோசேயும் கர்த்தரோடு கூட பேசுகிறார்கள். एलिया और मूसा यीशु के साथ बातें कर रहे हैं। அப்போ மோசே என்று சொல்லும்போது मूसा कहने पर அவர் மோசே என்பது திருமணமான பரிசுத்தவான் என்று குறிக்கப்படுகிறது. मूसा बोला जाए तो विवाह होने वाले पवित्र। எலியா என்பவர் அவர் சன்னியாசி. एलिया जो बोलते हैं वो सन्यासी है। இப்போ தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग இன்னும் ஒரு முறை பார்க்க வேண்டுமானால் और एक बार फिर से देखेंगे तो மோசே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்புகிற ஒரு பரிசுத்தவானுக்கு அடையாளம். मूसा मरकर फिर जी उठने वाला पवित्र व्यक्ति। எலியா என்பவர் மரிக்காமல் பரமேறி போன மறுரூபமாக போன பரிசுத்தவான். एलिया जो है उनका मृत्यु न होते हुए स्वर्ग पर उठा लिए गए। அப்ப இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் इसलिए आज परमेश्वर के लोग अनेक விதமான காரியங்களை சொன்னாலே आज बहुत लोग बोलते समय சிலர் சொல்வார்கள், कुछ लोग कहते हैं 1,80,000 ஜனங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். इसमें लाख कोटि लोग यहाँ पर है। 1,20,000 1,20,000 है। இத்தனை பேர் இருக்கிறார்கள். इतने लोग हैं। இத்தனை பேருக்கு தான் சியோன்ல இடம் இருக்கிறது. इतने लोगों के लिए सियोन पर जगह है। இந்த சியோன்ல இடம் பெறுகிறவர்கள் நாங்கள் தான். सियोन पर हम ही जगह पा सकते हैं என்று சொல்லி அவர்கள் கணக்கு போட்டு சொல்லுகிறார்கள். ऐसे लोग बोलकर गिनती गिनकर बोलते हैं। எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல कितने ही कोटि लोग इस संसार में जी रहे हैं। தேவனுடைய பிள்ளைகள் 1,20,000 ஜனங்களுக்கு மட்டும்தான் இடம் உண்டு என்று சொன்னால் 1,20,000 लोगों के लिए सिर्फ जगह है कर बोएंगे तो மீதி உள்ளவர்கள் எல்லாரும் எங்க போவார்கள்? बाकी लोग कहां पर जाएंगे? தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், और कुछ लोग कहते हैं திருமணமானவர்கள் பரலோகத்தில் பங்கெடுக்க முடியாது. जिनका शादी हो गया वो स्वर्ग पर नहीं जा सकते। திருமணமானவர்கள் சியோனுக்குள்ள போக முடியாது. जिनका शादी हो गया वो सियोन पर नहीं जा सकते। இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள். ऐसे सब बोलते हैं। ஆனா இயேசு மறுரூபம் அடைந்த போது परंतु यीशु जब रूपांतर हुआ இயேசுவோடு கூட மோசேயும் எலியாவும் பேசுறவர்களாய் காணப்பட்டார்கள். यीशु के साथ मूसा और एलिया ने बातें किया।
மோசே திருமணமான ஊழியக்காரன், मूसा जो है शादी होकर सेवकाई कर रहा था। எலியா திருமணம் ஆகாத ஊழியக்காரன், एलिया जो है वो शादी के बिना सेवा कर रहा था। மோசே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான், मूसा मरने के बाद उठा लिया होगा पवित्र व्यक्ति। எலியா மரணத்தை காணாமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான். एलिया मृत्यु को देखे बिना उठाया हुआ पवित्र व्यक्ति। இப்படி இருக்கும்போது ऐसे रहते समय தேவனுடைய பிள்ளைகள் விவாகம் ஆனவர்களா இருந்தாலும் अगर शादी हुआ हो விவாகம் இல்லாதவர்களா இருந்தாலும் या शादी नहीं हुआ हो, தேவனுக்கு முன்பாக மறுரூபம் அடைவது நிச்சயமான ஒரு காரியம். परमेश्वर के सम्मुख पर रूपांतर होना ये निश्चय ही होना है। இயேசு வரும்போது यीशु आते समय மரித்து போன பரிசுத்தவான்களா இருந்தாலும் मरे हुए पवित्र व्यक्ति हो உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களா या இருந்தாலும் जीवित पवित्र व्यक्ति हो, ரெண்டு பேரும் மறுரூபம் அடைவது நிச்சயமான காரியம். दोनों भी रूपांतर होना ये निश्चय ही होने वाला है। இந்த மறுரூபம் என்கிற அனுபவத்துல ये रूपांतर वाला अनुभव தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கடந்து வர வேண்டும். हम सभी को वहाँ पर आना है। கொரிந்து சபை விசுவாசிகளை குறித்து பவுல் சொல்லுகிறார், कुरिन्थी सभा के कलीसिया के व्यक्तियों से कहने लगे, நீங்கள் இன்னும் குழந்தைகளா இருக்கிறீர்கள், अभी तक तुम बच्चे के रूप में हो, நீங்கள் இன்னும் குழந்தைகளா இருக்கிறபடினால் தான் अभी तक बच्चे के रूप में, इसलिए உங்களுக்குள்ள अनेक போட்டியும் பொறாமையும் சண்டை உண்டாகி கொண்டிருக்கிறது. तुम्हारे अंदर बहुत सारे जलन और झगड़ा हो रहा है। எத்தனை வருஷம் நீங்கள் பால் உண்கிற குழந்தை போல இருப்பீர்கள். तुम अपने कितने ही साल है तो बच्चे के समान होगे। ரட்சிக்கப்பட்ட காலங்களை கவனித்து பார்த்தால், उधार पाए हुए दिनों को अगर तुम देखोगे, ரட்சிக்கப்பட்ட வருஷத்தை கவனித்து பார்த்தால், अगर तुम उधार पाए उस साल को तुम देखोगे, தேவனுடைய பிள்ளைகள் நம்மில் अनेகர் போதகர்களாக இருக்க வேண்டியது அவசியம். हमसे बहुत सारे लोग सबक होने वाले रहने वाले चाहिए। ஆனால் இன்று தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே இருந்து கொண்டு இருப்பது, हम जहाँ पर बैठे उसी स्थान पर अभी तक बैठे हैं, குழந்தைங்கிற ஸ்தானத்திலிருந்து வளராமல் இருக்கிறபடினால் बच्चों के स्थान से अभी तक बढ़कर नहीं आए, इसलिए கர்த்தருடைய வழிகளில் முன்னேற வேண்டும் என்கிற வாஞ்சை இல்லாது இருக்கிறதுனால் परमेश्वर के मार्ग पर आगे बढ़ने का इच्छा न होते हुए இன்னும் இருக்கிற இடத்திலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். अभी जिस स्थान पर बैठे थे उसी स्थान पर अभी तक बैठे हैं। ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வேணும். हमारे जीवन में एक बढ़ोतरी होना चाहिए, வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வேணும். अपने जीवन में बढ़ोतरी होना चाहिए। எல்லாருடைய சபைகளில் கடந்து போனால் सभी लोग सभी कलिशा पर आएंगे, எல்லா சபைகள்லயும் अनेक பிரசங்கங்கள் ஆசீர்வாதமான பிரசங்கங்களை கொடுக்கிறார்கள். सभी कलिशा में प्रचार आशीर्वाद का प्रचार दिया जाता है। ஆசீர்வாதமான பிரசங்கங்களை விரும்புகிறார்கள். आशीर्वाद वाले प्रचार को हम चाहते हैं। தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமான பிரசங்கங்களை ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று பிரயாசப்பட்டால், आशीर्वाद वाले प्रचार और आशीर्वाद वाले बातें अगर हम बोलने के लिए प्रयास करें, ஆனா கர்த்தரின் வாயிலிருந்து தருகிற வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். परमेश्वर जो हम शिष्य के मुंह पर देने वाली बातों से हमें रूपांतर होना है। நம்முடைய ஒரே நோக்கம், हमारा सिर्फ एक ही इच्छा है, தேவனுடைய பிள்ளைகள் நாம் மரித்து போனால் கிறிஸ்து வரும்போது உயிரோடு எழும்பணும். अगर हम मर जाएंगे तो भी मसीह आते समय में वो जीवित उठना है। நாம் உயிரோடு இருக்கும்போது கர்த்தர் வந்தால் நாம் உயிரோடு இருந்து மறுரூபம் அடையணும். हमें जीवित रहते समय अगर मसीह आ गए तो हमें जीवित ही उठना है। நீங்கள் திருமணமான விசுவாசிகளாக இருந்தாலும் கர்த்தர் வரும்போது மறுரூபமாகணும். अगर तुम शादी रहेंगे तो भी परमेश्वर यीशु आते समय हमें वो जीवित उठना है। நீங்கள் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் கர்த்தர் வரும்போது மறுரூபமாகணும். अगर शादी नहीं होगा तो भी मसीह आते समय में रूपांतर होना है। இந்த மறுரூபத்தின் அனுபவத்திலே தேவ பிள்ளைகள் கடந்து வர வேண்டும். रूपांतर वाले अनुभव में हमें चलकर चलना है। அதனால தான் ஆண்டவர் பிள்ளைகள், इसलिए परमेश्वर के लोग, ஆண்டவரை பின்பற்றவர்கள் எவர்களா இருந்தாலும், जो परमेश्वर की पीछा करने वाले कोई भी हो, அவரவர்கள் தங்கள் தங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு वो अपने अपने क्रूस को उठाकर ஆண்டவரை பின்பற்றி वர வேண்டும். परमेश्वर यीशु के पीछा करना है। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் यीशु को पीछा करने वाले உலக வாழ்க்கை பின்திரும்பி பார்க்க கூடாது. संसार के पीछे मुड़कर नहीं देखना। லோத்துவின் மனைவி கர்த்தருடைய தூதரை பின்பற்றி போகும்போது लूत की पत्नी अगर दूत के पीछे जाते समय அவள் தன் வீடு வாசல் என்று சொல்லி உலகத்தின் காரியங்களை பின்திரும்பி பார்த்தபடினால் वो अपना घर को देखने के लिए संसार को पीछे देख के मुड़ी, इसलिए இன்றைக்கும் அவள் எச்சரிப்பின் சின்னமாய் நிறுத்தப்பட்டிருக்கிறாள். आज भी एक चैतन्य वाले नमक के समान खड़ी है। ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டது நல்லது. हम उद्धार पाना अलग है। நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் ஆகுமா என்கிற நிச்சயம் நமக்கு வேணும். हमारा जीवन रूपांतर होगा क्या, यह निश्चय हमें होना चाहिए। நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் ஆகுமா? हमारा जीवन रूपांतर होएगा। எவர்களுக்கெல்லாம் என் வாழ்க்கை மறுரூபம் ஆகும் என்கிற நிச்சயம் இருக்கிறதோ அவர்கள் பாக்கியவான்கள். जिनको वो जानते हैं कि मेरा जीवन रूपांतर होगा वो धन्य है। தேவனுடைய பிள்ளைகள் எவர்கள் மறுரூபம் ஆகிறார்களோ, जो लोग रूपांतर होते हैं அவர்கள் தான் இயேசுவின் முகத்தை தரிசிக்க முடியும். वो लोग ही यीशु के मुंह को देख पाएंगे। எவர்கள் மறுரூபம் ஆகிறார்களோ, जो लोग रूपांतर होंगे அவர்கள் தான் இயேசுவின் முகம் பிரகாசிக்கிறதை பார்க்க முடியும். वही लोग यीशु का मुख जो चमकता है उसे देख पाएंगे। ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த மோசே கர்த்தரோடு பேசிவிட்டு வரும்போது ये मूसा जब भी
परमेश्वर से बातें कर कर आने के बाद மோசையின் முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. मूसा का मुंह भी सूर्य के समान चमकने लगा। ஜனங்கள் மோசை பார்க்கிறார்கள். लोग मूसा को देखने लगे। மோசையின் முகம் பிரகாசிக்கிறது. मूसा का मुंह चमकने लगा। ஜனங்கள் பயந்து போனார்கள். लोग डर गए। இந்த மோசை எங்களோடு கூட பேச வேண்டாம். ये मूसा हमसे नहीं बातें करना। அவருடைய முக பிரகாசத்தை எங்களால் பார்க்க முடியவில்லை. उसका मुंह का चमक को हम नहीं देख पा रहे हैं। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. शास्त्र में लिखा गया है மோசே ஜனங்களோடு பேசும்போது मूसा लोगों से बातें करते समय தன் முகத்திலே முக்காடிட்டுக் கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वो मुंह को छुपा लिया करके लिखा गया है। இந்த மோசையின் முகம் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தபடினால் உன் முகத்தில் ஒரு பிரகாசம் உண்டாகிறது. मूसा परमेश्वर से बातें करने के कारण मूसा का मुंह चमकने लगा। ஆண்டவருடைய பிள்ளை நம் கர்த்தரோடு பேசுகிற அனுபவம் நமக்கு வேணும். परमेश्वर से बातें करने का अनुभव हमें भी चाहिए। இந்த மறுரூபத்தின் பாதையிலே கடந்து வருவதற்கு முன்பாக ये रूपांतर के रास्ते में चलने के पहले தேவனுடைய பிள்ளைகளிடம் மறுரூபம் என்கிற அனுபவத்திலே கடந்து வருவதற்கு முன்பாக रूपांतर के अनुभव में आने के पहले ஆண்டவர் சில பாதைகளிலே நம்மை நடத்துகிறார். परमेश्वर कुछ रास्तों पर हमें चलाता है। அந்த மறுரூபம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை वो रूपांतर बोला हुआ शब्द நாம் சொல்லுவதற்கு ஈஸியா இருந்தாலும் हम बोलने के लिए आसान होगा, அந்த அனுபவம் வரைக்கும் வர வேண்டுமானால் परंतु अनुभव में जाने के लिए வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. हमारे जीवन में बहुत सारे कष्टों को उठाना ये आवश्यकता है। கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் கடினமானது. मसीह जीवन बहुत ही कठिन है। கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பாரேயானால் मसीह हमारे साथ रहेगा, அந்த வாழ்க்கை மிகவும் எளிதாய் மாறி போகும். वो हमारा जीवन सरल बन जाएगा। ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவார். पवित्र आत्मा हमारे चलाएगा। ஆவியானவர் நம்மை நடத்தும் போது पवित्र आत्मा हमें चलाते समय அவருடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் போது उसके आज्ञा पालन को संभालते हुए चलते समय அப்படிப்பட்ட வாழ்க்கை ஈஸியா இருக்கிறது. वैसा जीवन ही हमारे लिए सरल बन जाएगा। நம்முடைய சொந்த பிரயாசத்தினால் ஒரு கிறிஸ்தவ ஜீவி செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படும் போது हमारे खुद की सोच से अगर मसीह का जीवन जीने के लिए सोचेंगे तो அது மிகவும் கஷ்டமா இருக்கிறது. वो बहुत कठिन हो जाता है। ஒரு மாதம் நிக்கிறோம், 1 महीना रुकेंगे, 2 மாதம் நிக்கிறோம், 2 महीना रुकेंगे, 6 மாசம் நிக்கிறோம், 6 महीना रुक पाएंगे, அதுக்கு பிறகு நிக்க முடியல, उसके बाद हम टिक नहीं पाएंगे, நிக்க முடியல. उसके बाद खड़े नहीं रह पाएंगे। காரணம் என்ன? उसका कारण क्या है? கிறிஸ்து உள்ள இல்ல. मसीह अंदर नहीं है। கிறிஸ்து உள்ள இல்லாத காரணத்தினால் मसीह अंदर नहीं होने के कारण உலகத்தின் காரியங்கள் உள்ளே வந்து संसार का जीवन बातें अंदर आकर உலகத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போகிறது. संसार की ओर खींच के लेके जाता है। தேவனுடைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்த பேர் எத்தனை பேரோ जो भी बपतिस्मा लिए वो सभी लोग, அத்தனை பேர் நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். उतने लोग सभी लोग मसीह को धारण किए हुए हो, கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். मसीह को धारण किए हुए हो। கிறிஸ்துவின் சாயலை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். मसीह के रूप को तुम्हें बाहर दिखाना पर यीशु चाहता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இயேசு உலகத்தில் உயிரோடு வாழும்போது यीशु जब इस संसार में जीवित था तभी அநேக மலைகள் மீது ஏறி பிரசங்கித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. बहुत से पहाड़ों पर चढ़कर उसने प्रचार किया करके लिखा गया है। அநேக மலையின் மீது தனித்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. बहुत से पहाड़ों में एकांत में बैठकर उन्होंने प्रार्थना किया। ஆனா இந்த மோசே ये मूसा தன்னுடைய 120 வருஷம் உயிர் வாழ்ந்தார். 120 साल उन्होंने जीवित रहे। அந்த 120 வருஷத்துல वो 120 वर्ष तक அவருடைய 40வது வயதில் இருந்து அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. उसके 40वां उम्र से परमेश्वर की इच्छा पूरा होने के लिए शुरू हुआ। அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே उसके बीच पर மோசே பல மலைகளிலே கடந்து சென்று வந்திருக்கிறார். मूसा कुछ पहाड़ों पर उन्हें चढ़ाई की। மறுரூப மலை என்று சொல்லக்கூடிய ஒரு மறுரூபத்தின் அனுபவத்திலே தேவ பிள்ளைகள் சாதாரணமாய் வர முடியாது. रूपांतर के पहाड़ पर हम साधारण से नहीं जा पाएंगे। இந்த மோசே ஏறின முதல் பர்வதம் मूसा ने चढ़ा हुआ पहला पर्वत வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஓரே பர்வதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ओरे पर्वत करके लिखा गया है। ஓரே பர்வதம். ओरे पर्वत। இந்த மோசே பிறப்பிலேயே அவனை அழிக்க வேண்டும் என்று சாத்தான் சித்தம் வைத்திருந்தார். मूसा जब भी जन्माया गया उसी समय पर शैतान ने इच्छा रखा था कि उसे मार डाले। பிறப்பிலேயே அவனை கொன்று போட வேண்டும். जैसे जन्मा वैसे ही उसे मार डालना चाहिए। சிலர் வளர்ந்து பெரியவர்கள் ஆகும்போது कुछ लोग जन्माकर बड़े होते समय அவரை கொண்டு தேவ சித்தம் ஒன்று உண்டு என்பதை அறிந்திருக்கிற சாத்தான் उसके ऊपर परमेश्वर की इच्छा है कर जाना हुआ शैतान அவருடைய வாழ்க்கையை ஆரம்பத்திலே அழித்து விட வேண்டும் என்று விரும்புகிறார். उसका जीवन आरंभ में ही उसे खत्म करना करके सोचता है। மோசே பிறப்பிலேயே அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருந்தான் சாத்தான். मूसा जैसे जन्मा उसी समय उसे मार देना करके सोचा था शैतान ने। ஆனால் கர்த்தர்
கர்த்தர் மோசேயை சாவுக்கு ஒப்பு கொடுக்காமல் परंतु परमेश्वर ने उसे मरने के लिए नहीं छोड़ा। கர்த்தர் ஜீவனை கொடுத்து परमेश्वर ने जीवन देकर ஆண்டவர் நடத்தி வருகிறார். उसने परमेश्वर ने चला कर लेके आ रहा है। பார்வோனுடைய குமாரத்தி இவனை தண்ணீரிலிருந்து எடுத்தபடியினால் फिरौन के पुत्री ने उसे पानी से उठाकर அவனுக்கு மோசே என்று பெயர் வைத்து उसे मूसा कर नाम रखकर அரண்மனையில வைத்து வளர்த்து கொண்டிருக்கிறார். उसे महल पर रखकर उसे बढ़ा रही थी। எல்லா கலை சாஸ்திரங்களையும் கற்று தேறினவன் இந்த மோசே. सभी कलाओं को जानने वाला ये मूसा। மோசேயுடைய உள்ளத்திலே मूसा के अंदर எகிப்திலே அடிமைப்பட்டிருக்க இஸ்ரவேல் ஜனங்களை मिस्र देश में जो अधीन है इजराइल लोगों को கர்த்தர் தன்னை கொண்டுதான் விடுவிப்பார் என்கிற ஒரு நிச்சயம் இருந்தது. परमेश्वर मुझे रख के ही उन्हें छुड़ाएगा कर उसके अंदर ये निश्चय था। ஆனபடினாலே इसलिए ஒரு நாள் ஒரு எகிப்தியனும் எபிரேயனும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது एक दिन मिस्री और एब्री झगड़ा करते समय எகிப்தியனை வெட்டி மணலில் புதைத்து போட்டார். मिस्री को काट कर उसे उधर ही गाड़ दिया। மறுநாள் வரும்போது दूसरे दिन आते समय ரெண்டு எபிரேயர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். दो इब्रानी लोग वहां पर झगड़ा कर रहे हैं। இப்போ இவர்களை பார்த்து சொல்லுகிறார், अभी उन्हें देखकर कहता है நீங்கள் ஏன் சண்டை போடுகிறீர்கள்? तुम क्यों झगड़ रहे हो? நீங்கள் சகோதரர்கள் அல்லவா? तुम तो भाई हो ना, நீங்க ஏன் சண்டை போடுறீங்க? तुम क्यों झगड़ा कर रहे हो? அப்ப ஒரு சொன்னா, उन्होंने कहा நேற்று ஒரு எகிப்தியனை கொன்று புதைத்து போட்டது போல कल एक मिस्री को मैंने काट कर गाड़ा उसी प्रकार இன்றைக்கு எங்களையும் கொலை செய்ய வகை தேடுகிறாயா? आज भी मुझे काटने के लिए तुम देख रहे हो क्या? உன்னை எங்கள் மீது நியாயாதிபதியாக ஏற்படுத்தினவன் யார்? तुम्हारे लिए हमारे ऊपर न्याय दिलाने के लिए किसने खड़ा किया है? இந்த கேள்வியை கேட்டபோது ये सवाल पूछते समय மோசே பயந்து போனார். मूसा डर गया। நான் இந்த எகிப்தியனை கொன்ற செய்தி ये मिस्र को जो मारा था ये सूचना கட்டாய ராஜாவுக்கு போய் கேக்கு. ये कैसे भी राजा को तक पहुंच जाएगा। ராஜாவின் செவிகள்ல இந்த காரியம் கேட்கும்போது राजा के कान पर अगर ये सूचना पहुंच जाएगी ராஜா என்னை கொன்று போடுவார். राजा मुझे मार देगा। ஆனபடினால இனி இந்த அரண்மனையில இருக்க முடியாது. इसलिए मैं ये महल पर नहीं रह पाऊंगा। ராஜாவுக்கு பயந்து राजा को डर कर இந்த மோசே அரண்மனை விட்டு வெளியே வந்தார். ये मूसा महल को छोड़कर बाहर आया। இப்ப அரண்மனை விட்டு வெளியே வந்த போது अभी महल से बाहर आने के बाद மாமா வீட்ல போய் தங்கினார். மாமனார் வீட்ல वो अपने मामा के घर पर जाकर रहने लगा। அந்த மாமா வீட்ல இருந்த ஆடுகளை மேய்த்து वो கொண்டிருக்கிறார். अपने मामा के घर पर भेड़ बकरियों को चरा रहा था। தேவனுடைய பிள்ளைகள் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். हम अच्छी तरह से जान लेना है। ஒரு மனிதனை கொண்டு ஒரு மனுஷியை கொண்டு தேவ சித்தம் ஒன்று இருக்கிறது என்றால் एक मनुष्य के ऊपर अगर परमेश्वर की इच्छा अगर होगी அது பிறப்பிலேயே அழிக்கப்பட வேண்டும் என்று சாத்தான் விரும்புகிறார். वो जन्म में ही मर जाना चाहिए कर शैतान चाहता है। சாத்தான் எவ்வளவு எதிர்பார்த்தாலும் शैतान कितना ही इच्छा रखे சத்துருடைய பிடிக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்காமல் शत्रु के हाथों पर हमें नहीं छोड़ते हुए ஆண்டவர் ஜீவனை கொடுத்து வளர்த்தெடுக்கிறார். परमेश्वर जीवन देकर उन्हें बढ़ाता है। இப்படி காலங்கள் வரும்போது ऐसे काल आते समय தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவதற்கு பொறுமை அவசியம். परमेश्वर की इच्छा को जानकर उसमें जानकारी से रहना है। தேவ சித்தத்துக்காக தான் கர்த்தர் நம்மை வேறுபடுத்தியிருக்கிறார். परमेश्वर की इच्छा के लिए हमें परमेश्वर ने अलग किया है। ஆனால் தேவ சித்தம் உடனடியாய் நிறைவேறும் என்று எதிர்பார்க்க கூடாது. परमेश्वर की इच्छा तुरंत खत्म हो जाएगा कर हमें नहीं जानना। தேவ சித்தம் நம் மூலமாய் அல்ல, परमेश्वर की इच्छा हमारे द्वारा नहीं, தேவ சித்தம் கர்த்தர் மூலமாய் நம்மிடத்தில் நிறைவேற வேண்டும். परमेश्वर की इच्छा परमेश्वर की ओर से हमारे ऊपर पूरा होना चाहिए। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। மோசே தன்னை குறித்த அழைப்பவன் தெரிந்தபோது मूसा के बुलाहट को उसने जान लिया, इसलिए தனக்கு தானே அந்த சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவசரப்பட்டார். अपने आप ही उस इच्छा को पूरा करने का करके उसने सोचा। இந்த அவசர குணம் ऐसा जल्दीपन அவனை அரண்மனை விட்டு வெளியே தள்ளினது. उसे महल से दूर कर दिया। தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ள அவசர குணம் இருக்க கூடாது. हमारे ऊपर जल्दीपन नहीं होना चाहिए। கர்த்தர் குறித்திருக்கிற ஏற்ற நாள் வரும்போது परमेश्वर ने जो समय को निश्चित किया है, கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ परमेश्वर ने हमारे ऊपर जो करने का इच्छा रखा है கர்த்தரை பரிபூர்ணமாக நிறைவேற்றி முடிப்பார். उसे परिपूर्ण रूप से परमेश्वर पूरा करेगा। கர்த்தர் நம்மை உயர்த்தும்படிக்கு परमेश्वर हमें ऊंचा करने के लिए அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். अपने उनके बल के अंदर अब हमें ढाल पे रहना है। ஏற்ற காலம் வரும்போது ठीक समय आने पर கர்த்தர் உங்களை உயர்த்துவார். परमेश्वर तुम्हें ऊंचा करेगा। அவர் உயர்த்துகிற நாள் வரைக்கும் वो ऊंचा करने वाले दिन तक கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டியது நமக்கு அவசியமாய் இருக்கிறது. परमेश्वर के बल भरे हाथों पर हमें रहना है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இப்போ மோசே अभी मूसा மாமனார் வீட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்தரத்துல இருக்கிறான். अपना मामा के बैठ चढ़ के चराकर जंगल में रहता था। கர்த்தர் பார்க்கிறார், परमेश्वर ने देखा இந்த மோசேயை நான் சந்திக்க வேண்டும், ये मूसा को हमें मिलना है, இந்த மோசேயை நான் சந்திக்க வேண்டும். ये मूसा से मिलना है। அவர் என்ன செய்ய? क्या करना चाहिए? அங்கே வனாந்தரத்துல ஒரு முட்செடி இருக்கிறது. वह एक जंगल में एक कांटे का झाड़ है। அந்த முட்செடி பற்றி எரிகிறது. उस कांटे का झाड़ जलने लगा। அந்த
முச்செடியில் அக்கினி ஜுவாலித்து எரிகிறது. उस अग्नि बहुत बहुत ही ज्वाला के रूप में फटने लगी। ஆனா அந்த அக்கினி ஜுவாலித்து எரிகிறதே அல்லாமல் उस अग्नि ज्वाला के समय फटके उठ जलने समान, முச்செடி பற்றி கருகி போகவில்லை. परंतु वो झाड़ जला नहीं, पूरा काला नहीं हुआ, राख नहीं हुआ। முச்செடி எரியவில்லை, परंतु वो झाड़ पूरा जला नहीं, ஆனா முச்செடியிலிருந்து அக்கினி ஜுவாலிக்கு எரிகிறது. परंतु झाड़ में से बहुत से आग उगलने लगे। இப்ப வனாந்தரத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மோசே वो जंगल में भेड़ बकरी चलाने वाला मूसा, அவன் தூரத்திலிருந்து பார்க்கிறான். वो दूर से उसे देखा, முச்செடி அக்கினி பற்றி எரிகிறது, कांटे के झाड़ पर बहुत से आग ज्वाला के समान भड़क रहा है, ஆனா முச்செடி சாகாமல் இருக்கிறது. पर अभी तक मुरझाया नहीं। இந்த அற்புத காட்சியை यह अद्भुत समस्या घटना को நான் கிட்ட போய் பார்ப்பேன், मैं नजदीक जाकर देखूंगा, நான் கிட்ட போய் பார்ப்பேன். मैं नजदीक जाकर देखूंगा। தேவனுடைய பிள்ளைகள் இந்த மோசேக்குள்ள ஒரு ஆசை, ये मूसा के अंदर एक इच्छा थी, அக்கினி பற்றி எரிகிறது. ये तो आग बहुत जल रहा है, இந்த அற்புத காட்சியை நான் பக்கத்துல போய் பார்க்க ये வேண்டும். अद्भुत घटना को मैं सामने जाकर देखना चाहता हूँ। இந்த வாஞ்சையினால் ये इच्छा के अनुसार மோசே ஓரே பர்வதம் வரைக்கும் வந்தாள். मूसा ओरे पर्वत की ओर तक आया, ஓரே பர்வதம் வரைக்கும் வந்தாள். ओरे पहाड़ तक आया। பர்வதம் என்று சொல்லும்போது மலை. पहाड़ बोला तो एक पर्वत कहाँ जाएगा? இந்த ஓரே வரைக்கும் வந்தபோது वो ओरेब तक आने समय அந்த முச்செடி நடுவில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது. उस जलने के जगह बीच में से एक आवाज आई, மோசே மோசே हे मूसा मूसा, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, तू जिस जगह पर खड़ा है वो पवित्र जमीन நீ है, நிற்கிற பூமி பரிசுத்தமானது. तू जहाँ पर खड़ा है वो पवित्र है, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு. तेरे पैर पे रखे हुए जूते को निकाल दे। இந்த சத்தத்தை கேட்கிறார். इस आवाज को उसने सुना। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग எரிகிற அக்கினி ஜுவாலையின் நடுவில் இருந்து जो आग लगी है उसके बीच में से கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு வெளிப்படுகிறது. परमेश्वर की बातें उसमें से आई, மோசேக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. मूसा की बातें वहां से निकली, உன்னை நான் ராஜாவிடத்தில் அனுப்ப போகிறேன், मैं तुझे राजा के पास भेजूंगा। இந்த வார்த்தை தேவ சித்தம் அவனுக்கு வெளிப்படுகிறது. ये बातें परमेश्वर की इच्छा उसे दिखाती है। ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறேன். हमारे जीवन को हमें अच्छी तरह से जांच कर देखना है। அந்த முச்செடி தரிசனம் எப்பொழுது இந்த மோசே பார்த்தாரோ उस झाड़ के दर्शन को जब भी मूसा ने देखा, இந்த முச்செடியின் தரிசனம் மோசேயின் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி போட்டது. उस कांटे के झाड़ के उसके बाद से मूसा के जीवन को पलट दिया। தேவ பிள்ளைகள் நம் தரிசனம் காண்பவர்களாய் இருக்க வேண்டும். हमें दर्शन देखने वाले के रूप में होना है। தேவ தரிசனம், परमेश्वर का दर्शन, தேவ தரிசனம் கிடைக்க வேண்டுமானால் परमेश्वर का दर्शन पाना है तो எவர்கள் தேவனோடு அதிகமாய் மணிக்கணக்காய் நேரம் செலவழிக்கிறார்களோ जो परमेश्वर के संग बहुत समय बिताते हैं, அவர்களுக்கு தேவன் தரிசனம் கொடுக்கிறார். वो लोगों को परमेश्वर दर्शन दिखाता அந்த है। தரிசனம் என்ன? वो दर्शन क्या है? மோசேக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். परमेश्वर को मूसा अपना दिखाता है, நான் எப்படிப்பட்டவன், मैं कैसा हूँ, நான் எப்படிப்பட்டவன் मैं कैसा हूँ, என்பதை மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். वैसे मूसा को परमेश्वर दिखाता है। தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு நமக்கு இல்லாவிட்டால், अगर हम आराधना करने वाले परमेश्वर हमें किस प्रकार है करके जानकारी नहीं होगा तो தொடர்ந்து ஆவியாண்டி நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு முன்பாக நடப்பது கடினமான ஒரு காரியம். लगातार पवित्र आत्मा के बातों का आज्ञा पालन के पीछा करना बहुत ही कठिन हो जाएगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு வருகிறார்கள் போகிறார்கள், कितने लोग कलशा पर आते हैं जाते हैं, ஆலயத்துக்கு வருகிறவர்களும் போகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். आते जाने वाले के समान है। தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆலயத்துக்கு வருகிறவர்களும் போகிறவர்களுமாய் இருக்கிறவர்கள் कलशा में आने वाले और जाने वाले के रूप में होगे। அவர்கள் காக்கா விசுவாசி, वो लोग கவ்வா कौवे विश्वासी है। நோவா பேழைக்குள்ள अनेक जीव जंतुகள் இருந்தது. नूह ने बहुत सारे अपने जहाज पर बहुत सारे प्राणियों को रखा था। நோவா பேழையிலிருந்து ஒரு காகத்தை எடுத்து அனுப்பினார். उसमें से एक कौवे को उसने बाहर भेजा। அந்த காகம் वो कौवा பூமியில தண்ணீர் வற்று வரைக்கும் ये भूमि में जब भी पानी घटने तक அது போகிறதும் வருகிறதுமா இருந்தது. वो जाकर आते रहता था। அதே போல வேதத்துல இன்னொரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. इसी प्रकार शास्त्र में एक वचन लिखा गया है, ஆலயத்துக்கு வந்து போகிற துன்மார்க்கனை கண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. कलिशे पर आए हुए दुष्ट व्यक्ति को मैंने देखा करके लिखा गया है। ஆலயத்துக்கு வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாரும் உத்தம விசுவாசிகள் அல்ல. कलिशे पर आने वाले जाने वाले सभी लोग उत्तम विश्वासी नहीं हैं। ஆலயத்துக்கு வந்து போகிற துன்மார்க்கனை நான் கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. कलिशे पर आए हुए दुष्ट व्यक्ति को मैंने देखा करके लिखा गया है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் தன்னை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். परमेश्वर ने अपने आप को मूसा को दिखाया। தேவன் யார் என்கிற அறிவு எவர்களுக்குள்ளே உண்டாகிறதோ परमेश्वर कौन है करके इसकी जानकारी इसके अंदर होगी, அவர்கள் முடிவு பரிந்து நிலைத்திருப்பார்கள். वो अंत तक स्थिर खड़े रहेंगे। முடிவு பரிந்து நிலைத்திருப்பார்கள்.
நிலைத்திருப்பார்கள். अंत तक स्थिर खड़े रहेंगे। முடிவு பரியந்தம் எவர்கள் நிலைத்து நிற்கிறார்களோ जो अंत तक स्थिर खड़े रहते हैं அவர்களால் தான் மறுரூபத்தின் பாதையிலே கடந்து வர முடியும். वही लोग रूपांतर के रास्ते पर चल सकते हैं। அவர்கள் மறுரூபம் அடையும் போது கர்த்தரை தரிசிக்க முடியும். वो रूपांतर होते समय यीशु को देख सकेंगे। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग நம்முடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டாக வேண்டுமானால் हमारे जीवन में अगर रूपांतर होना है तो முதலாவது நமக்குள்ளே உண்டாகக்கூடிய அறிவு पहले तुम्हारे अंदर एक जानकारी होनी चाहिए। தேவன் யார் என்கிற அறிவு உண்டாக வேண்டும். परमेश्वर कौन है कर जानकारी होनी चाहिए। தேவன் தான் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி தராவிட்டால் अगर परमेश्वर वो कौन है कर हमें नहीं जानकारी देगा, தேவன் யார் என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. परमेश्वर कौन है कर हम नहीं समझ पाएंगे। மோசேக்கு தன்னை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். मूसा को परमेश्वर ने अपने आप को दिखाया। ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் நான் अब्राहम ईसाक और याकूब का परमेश्वर मैं हूँ, இருக்கிறவராகவே இருக்கிறேன். जैसे हूँ वैसे ही हूँ। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். परमेश्वर मूसा को ऐसा दिखाया। நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். हम परमेश्वर के सम्मुख पर आए हैं। எத்தனை பேர் கர்த்தரை நம்ம அறிந்திருக்கிறோம்? कितने लोग परमेश्वर को जानते हैं? எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? कितने लोग जानते हैं? இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் என்று சொன்னால் हम अगर विश्वासी कहलाया जाए, நமக்கு ஒரு சபை கூடுதல் அவசியம் என்று நினைக்கிறார்கள். हमारे लिए एक सभा का आयोजित होना करके लिखा गया है। சபை கூடுதல் அவசியம். या सभा में मिलना ये आवश्यक है। ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ये परमेश्वर के நாம் लोग சபை கூடி வந்தாலே अगर हम सभा में आए, ஆண்டவர் யார் என்கிற அறிவு நமக்கு உண்டாயிருக்க परमेश्वर வேண்டும். कौन है कर हमें जानकारी होनी चाहिए। கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்துல தன்னை வெளிப்படுத்துகிறார். परमेश्वर को एक एक को हर एक रूप से हमें जानकारी देता है। இந்த அறிவு நமக்கு வேணும். वो समझ हमारे अंदर होनी चाहिए। தனித்தனியாய் கேட்பேனானால் अगर अलग अलग रूप से अगर पूछेंगे, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தனித்தனியாய் பதில் சொல்ல முடியும். तुम अलग अलग रूप से हम तुम बताओगे। கர்த்தர் யார் என்கிற அறிவு உண்டானவர்கள் जो परमेश्वर कौन है कर जिसे समझ है, முடிவு பரிந்து நிலைத்திருப்பார்கள். वो अंत तक स्थिर रहेंगे। இதுவரையிலும் தேவன் யார் என்கிற அறிவு உங்களுக்குள்ளே உண்டாகாதிருக்குமேயானால் अगर अभी तक परमेश्वर कौन है कर समझ अगर तुम्हारे अंदर नहीं होगा, தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்தை விட்டு பெயர்ந்து अगर तुम जिस जगह पर बैठे उस जगह से हटकर தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற பர்வதமாகிய தேவ பருவத்துக்கு நேராய் கடந்து போக வேண்டும். परमेश्वर जो अपने आप को प्रकट करता है उस पहाड़ की ओर हमें चलना है। அது தேவ பர்வதம் என்பது ஓரே பர்வதம் என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर का पर्वत जो है ओरे पर्वत कर कहाँ गया है। இந்த ஓரே பர்வதத்துக்கு எவர்கள் கடந்து போகிறார்களோ जो ओरे पर्वत की ओर जो चलते हैं, அவர்களுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். उसे परमेश्वर अपने आप को समझाता है। தேவனுடைய பிள்ளைகள் மறுரூப மலையிலே நாம் போய் சேர்வதற்கு முன்பாக रूपांतर पर्वत पहले जाने से पहले உலகத்தில் இருக்கும்போதே நாம் மறுரூபம் அடைய வேண்டும். संसार पे रहते समय हमें रूपांतर होना है। மறுரூபத்தின் அனுபவத்தில் நாம் வர வேண்டுமானால் रूपांतर के अनुभव में हमें आना है तो முதலாவது தேவன் யார் என்கிற அறிவு உண்டாகும்படி सबसे पहले परमेश्वर कौन है कर समझ होने के लिए நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஓரே பர்வதம் வரைக்கும் நடந்து செல்கிறதா இருக்க வேண்டும். अपना आत्मिक जीवन ओरे पर्वत की ओर तक चलना है। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ச்சி வேணும். आत्मिक जीवन में हमें बढ़ना है। தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு பிடித்தமான ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சியை ஜனங்களிடத்தில் காண முடியாவிட்டால் हमारे जो इच्छा है वो आत्मिक रूप में हम नहीं देख पाएंगे। கர்த்தர் எப்படி விரும்புறது ஆவிக்குரிய வளர்ச்சியை காண முடியும்? परमेश्वर जैसे चाहता है उस प्रकार का आत्मिक जीवन अपन कैसे देख पाएंगे। ஒரு ஊழியக்காரன் விரும்புற அளவுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி ஒரு விசுவாசிக்குள்ள இல்லாவிட்டால் एक सेवक जैसा चाहता है वो इतना आत्मिक जीवन अगर नहीं होगा तो கர்த்தர் விரும்புகிற ஆவிக்குரிய வளர்ச்சி யாருக்குள்ளே உண்டாகும்? परमेश्वर जैसे चाहता है वैसा आत्मिक जीवन किसके अंदर होगा। தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது परमेश्वर हमें देखते समय இவர்களுக்குள்ளே வளர்ச்சி இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்க வேண்டும். इनके अंदर बढ़ोतरी है कर परमेश्वर देखना चाहिए। நம்முடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் முன்னேறி हमारा जीवन दिन दिन बढ़ते बढ़ते ஒரே பர்வதம் வரைக்கும் வந்து ओरे पर्वत की ओर आकर தேவன் தம்மை வெளிப்படுத்தும் வரைக்கும் காத்திருந்து परमेश्वर हमें दिखाने तक கர்த்தர் யார் என்கிற அறிவை நாம் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर कौन है कर हमें समझ लेना चाहिए। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு अनेक விசுவாசிகள் बहुत से विश्वासी लोग அடி குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். बच्चे के समान ही है। அதனால பவுல் சொல்லுகிறார், इसलिए पौलुस ने कहा திரும்ப बार நான் உங்களுக்கு எப்படி அந்த அஸ்திபார உபதேசத்தையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ये स्थिर वाला उपदेश में कितना बार बता सकता हूँ। அஸ்திபார உபதேசம், ये जो न्यू की प्रचार, அஸ்திபார உபதேசம் என்று சொல்லும்போது न्यू की प्रचार कहने पर பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், पाप क्षमा होना है, மூழ்கி ஸ்நானம் எடுக்க வேண்டும், डूब कर स्नान लेना है, பரிசுத்தாவி பெற வேண்டும், पवित्र आत्मा पाना है, தேவ சித்தம் செய்ய வேண்டும். परमेश्वर की इच्छा पूरा करना है। இதெல்லாம் அஸ்திபார உபதேசம். ये सब न्यू के सुसमाचार। இந்த அஸ்திபார
உபதேசத்தை நான் திரும்ப திரும்ப எத்தனை நேரம் போட முடியும்? ये न्यू के प्रचार को मैं कितने बार तुम्हारे पर फेंक सकता हूँ? நீங்கள் இன்னும் குழந்தைகளாக இருக்கிறீர்களே. तो अभी तक बच्चे के समान ही हो। அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்புற அளவுக்கு ஜனங்களுக்குள்ளே ஆவிக்குரிய வளர்ச்சி இல்ல. पौलुस जितना चाहता था उतना आत्मिक जीवन उन लोगों के अंदर नहीं था। ஆவிக்குரிய ஊழியக்காரர்கள் आत्मिक सेवक लोग விசுவாசிகளுக்குள்ளே ஆவிக்குரிய வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார்கள். विश्वासियों के अंदर आत्मिक बढ़ोतरी को चाहते हैं। ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களிலே ஒருவரை ஆதாயப்படுத்தினால் अगर तुम में से एक को अगर आत्मिक किए பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். और स्वर्ग में बहुत से आनंद होगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। குணாதிசயங்கள் மாற வேண்டும். तुम्हारा गुण बदलना है, குணாதிசயங்கள் மாற வேண்டும். तुम्हारा गुण बदलना है। கர்த்தர் நம்மை பார்க்கிறார். परमेश्वर में देखता है। இந்த ஓரே பர்வதம் வரைக்கும் வந்த மோசே ये ओरे पर्वत के और आया हुआ मूसा கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொண்டார். परमेश्वर कौन है कर समझ लिया। கர்த்தர் யார் என்று அறிந்து கொண்ட பிறகு परमेश्वर कौन है कर समझने के बाद அவன் எகிப்தின் ராஜாவிடத்தில் போய் वो मिस्र के राजा के पास जाकर கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் தெரியப்படுத்தி परमेश्वर ने जो बातें बोले थे वो सभी को बताकर எத்தனையோ வாதைகளை கர்த்தர் அனுப்பி कितने ही विपत्तियों को परमेश्वर ने बेचकर எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை கர்த்தர் மோசேயை கொண்டு வெளியே கொண்டு வந்தார். मिस्र में दासत्व में रहने वाले इस्राएल लोगों को परमेश्वर ने बाहर लेके आया। மோசே அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறார். मूसा ने दासत्व से वो इस्राएल लोगों को बाहर लेके आया। தேவனுடைய பிள்ளைகள் ஜனங்களை வழிநடத்துவது மிகவும் கடினமான ஒரு காரியம். लोगों को रास्ता चलाना ये बहुत सा कठिन सा शब्द है। மோசே ஜனங்களை வெளியே கொண்டு வந்த பிறகு मूसा ने लोगों को बाहर लेके आने के बाद வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं ஆண்டவர் மோசே பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर ने मूसा को देखकर कहा, மோசே நீ எழுந்து मूसा तू उठकर சீனாய் மலையின் பர்வதத்திலே வா. सीनाई पर्वत की ओर आ, சீனாய் மலைக்கு நீ ஏறி வா. सीनाई पर्वत की ओर चढ़। ஜனங்கள் யாரும் இந்த சீனாய் மலையின் அடிவாரத்தில் நிற்க கூடாது. सीनाई पर्वत की कोई भी नीचे नहीं रुकना। எந்த மனுஷர்களும் எந்த ஆடு மாடு மிருகங்களும் இந்த சீனாய் மலையின் அடிவாரத்தில் நிற்க கூடாது. कोई भी मनुष्य और जानवर सीनाई पर्वत के नीचे नहीं रुकना चाहिए। நீங்க வாசிக்கும் போது 24வது அதிகாரம் 12-16 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 24 के 12 वचन में से लिखा गया है। ஆனபடினாலே इसलिए நீ சீனாய் மலைக்கு ஏறி வா. तू सीनाई पर्वत पर चढ़कर आ, ஜனங்களை எல்லாருக்கும் புத்தி சொல்லி அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு लोगों को सभी को समझाकर उन्हें अलग कर நீ தனிமையாய் சீனாய் மலையில ஏறி வா. तू अकेले पर सीनाई पर्वत पर चलकर आ। தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல இந்த போதனை, ये सेवकों के लिए सिर्फ नहीं, தேவனுடைய தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய ஜீவித்தின் முன்னேற்றத்துக்காக சொல்லப்படுகிற ஆலோசனை. ये सभी परमेश्वर से चुने गए और जो बदलाए गए उन सभी लोगों के लिए सूचना है। அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, மோசே நீ எழும்பி சீமோ மலைக்கு மேல வா. परमेश्वर कहता है तू मूसा तू उठ और सीनाई पर्वत की ओर चल। அந்த சீனாய் மலையிலே மோசே ஏறி போனான். ये सीनाई पर्वत पर मूसा चढ़कर गया। 40 நாள் உபவாசம் இருந்தான். 40 दिन वो उपवास रखा। ஆண்டவர் அவனுக்கு கற்பனைகளை கையில கொடுக்கிறார். उसने परमेश्वर ने उसे उसके आज्ञाएं दिए, கற்பனைகளை கொடுக்கிறார். आज्ञाओं को दिया। தேவனுடைய பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஆலோசனை விதிமுறைகளை எழுதி கொடுக்கிறார். परमेश्वर के लोग इस प्रकार से चलना है उसके लिए नियम लिख के दिए। தேவனுடைய பிள்ளைகள் கை கொண்டு ஜீவிக்கக்கூடிய கற்பனைகளை எழுதி கொடுக்கிறார். परमेश्वर के बातों का आज्ञापन मानने के लिए उन्होंने नियम लिख के दिए। ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். हमें अपने आप को जांच कर देखना है। நாம் ஒரு ஜனத்துக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டுமானால் अगर हम दूसरे को किसी को समझाना है, இன்னைக்கு அநேக நினைப்பார்கள், हम बहुत से सोचते हैं, சிலர் சொல்லுவார்கள், कुछ लोग बोलते हैं கர்த்தர் என்னை ஆலோசனை கர்த்தராய் வைத்திருக்கிறார். परमेश्वर मुझे सलाह देने के लिए रखा है। தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஆலோசனை கர்த்தராய் இருக்க வேண்டுமானால் अगर हम परमेश्वर की सलाह लेकर जीना है तो ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் சீனாய் மலையின் அனுபவத்தை நாம் ருசித்து பார்த்திருக்க வேண்டும். हम सीनाई पर्वत को चक्कर देखना चाहिए। சீனாய் மலைக்கு ஆண்டவர் மோசே அழைக்கிறார். सीनाई पर्वत पर परमेश्वर मूसा को बुलाता है। அந்த சீனாய் மலையிலே மோசே 40 நாள் புசிக்காமல் குடிக்காமல் உபவாசம் இருக்கிறார். वो सीनाई पर्वत पर मूसा 40 दिन तक उपवास पर रहता था। அந்த மோசே 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்து वहाँ पर मूसा 40 दिन उपवास रहकर प्रार्थना करके தேவனுடைய கரத்தினால் எழுதப்பட்ட அந்த கற்பனைகளை வாங்கி கொண்டு வருகிறார். परमेश्वर के हाथों से लिखा हुआ आज्ञाओं को वो लेकर आता है। அந்த கற்பனைகள் யாருக்கு? वो आज्ञाएं किसके लिए? அவன் வேறு பிரித்து கொண்டு வந்த ஜனங்களுக்கு புத்தி சொல்வதற்காக, जो अलग लेकर जो छुड़ा कर लेके आए उन लोगों को बुद्धि देने के लिए, அந்த ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக, उन लोगों को सलाह देने के लिए। தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆலோசனை
கொடுக்க முடியாது. सभी लोगों को हम सलाह नहीं दे पाएंगे। அந்த அனுபவம் வேணும். वो अनुभव हमें चाहिए, அனுபவம் வேணும். वो अनुभव हमें चाहिए। அல்லேலூயா. हालेलुया। டீச்சர்ஸ் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். टीचर्स लोग बच्चों लोग को सिखाते हैं। உதாரணமா சண்டே கிளாஸ் எடுத்துக்கொண்டால் उदाहरण के लिए संडे क्लास अगर ले, சண்டே கிளாஸ் எடுக்க வேண்டுமானால் संडे क्लास लेना है तो சனிக்கிழமை உட்கார்ந்தே ப்ரிப்பேர் பண்றாங்க. शनिवार को बैठकर उसके लिए तैयारी करते हैं। சனிக்கிழமை உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிறார்கள். शनिवार को बैठकर शास्त्र को पढ़ते हैं। அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட போஷனை படிக்கிறார்கள். उनको जो पोषण दिया है उसे पढ़ते हैं। அவர்கள் புரிந்து கொண்ட பிறகு वो पहला समझते हैं। அவர்கள் புரிந்து கொண்ட காரியத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் वो கொடுக்கிறார்கள். जो भी समझ लिए हैं उसे बच्चे को बताते हैं। கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், परमेश्वर हमारे ऊपर एक ही चाहता है, தேவனுடைய பிள்ளைகள் நாம் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். हम दूसरों को सलाह देना चाहिए। அதனால தான் கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा, முதலாவது உன்னை நீ சீர்படுத்திக்கொள். तू पहले अपने आप को ठीक कर, நீ ஸ்திரப்படு. तू पहला स्थिर हो, முதலாவது நீ ஸ்திரப்படு. पहले तू स्थिर हो, பிறகு நீ மற்றவர்களை ஸ்திரப்படுத்து. फिर दूसरों को स्थिर करा। ஆண்டவருடைய பிள்ளைகள் முதலாவது நம்மை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். पहले अपने आप को स्थिर करना है। தேவன் யார்? परमेश्वर कौन है? தேவன் எப்படிப்பட்டவர்? परमेश्वर कैसा है? இந்த அறிவு நமக்குள்ள வந்து ये समझ अंदर हमारे अंदर आकर நம்முடைய வாழ்க்கையை நாம் ஸ்திரப்படுத்திக் கொள்வோமேயானால், हमारे जीवन का मार्ग स्थिर कर लेंगे। நாம் ஸ்திரப்பட்ட பிறகு हम स्थिर होने के बाद நம்முடைய சகோதரர்களை நாம் சீர்படுத்த முடியும். हमारे भाइयों को हम स्थिर कर सकेंगे। ஆண்டவருடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, கர்த்தர் நமக்கு ஆலோசனை தர வேண்டும். परमेश्वर हमें सलाह देना चाहिए। நாம் ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். हम लोगों को कहने के लिए परमेश्वर हमें सलाह देना चाहिए। தேவ சமூகத்தில் தனிமையாய் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर के सम्मुख पर अकेलेपन पर हमें रहना है। ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறார். परमेश्वर सलाह देता है, ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறார். परमेश्वर सलाह देता है। விசுவாசிகள் நமக்கு ஆலோசனை எங்க இருந்து வருகிறது? विश्वासियों को सलाह कहाँ से आता है? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை எங்க இருந்து வருகிறது? परमेश्वर के लोगों को सलाह कहाँ से आता है? ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேகர் கெட்டு போக காரணம், आज बहुत सारे लोग नष्ट होने का कारण மனுஷனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறார்கள். मनुष्य के सलाह के और कान लगाते हैं। மனுஷனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து मनुष्य के बोली पर कान लगाकर எத்தனையோ குடும்பங்கள் கெட்டு போனதை உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். कितने परिवार नष्ट हो गए हम देखते हैं। கர்த்தர் கொடுத்த நல்ல வாழ்க்கை, परमेश्वर ने दिया अच्छी जिंदगी, மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து मनुष्य के बातों पर सलाह लेकर வாழ்க்கை கெட்டு போனது. उनका जीवन नष्ट हो गया। காரணம் என்ன? इसका कारण क्या है? தேவ சத்தம் கேட்க மறந்து போனார்கள். परमेश्वर की बोली को सुनना भूल गए। தேவ சத்தம் கேட்க மறந்து போனார்கள். परमेश्वर की आवाज को सुनना भूल गए। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்குள்ள ஒரு உணர்வை தருவாராக. परमेश्वर हमारे अंदर एक विवेक दे। எந்த ஒரு காரியமா இருந்தாலும் कोई भी बातें हो, தேவனுடைய பிள்ளைகளும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். हम परमेश्वर से सलाह लेना चाहिए। கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருவாரானால் अगर परमेश्वर हमें सलाह दे, அந்த ஆலோசனைப்படியே நாம் நடந்தால் उस सलाह के अनुसार हम चले, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பார். परमेश्वर हमें महिमा पर ले चलाएगा। அதனால தான் தாவீது சொல்லுகிறார், इसलिए दाऊद कहता है, ஆண்டவரே நீர் என்னை உம்முடைய ஆலோசனைப்படி நடத்தி तुम अपने सलाह के अनुसार चलाकर முடிவிலே என்னை மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பீராக. अंत में मुझे महिमा से मिला देना। முடிவிலே என்னை மகிமையிலே கொண்டு சேர்ப்பீராக. अंत में मुझे महिमाओं पर मिला देना। தேவ பிள்ளைகள் மகிமையிலே சேர வேண்டுமானால் अगर हमें महिमा पर मिलना है तो தேவனுடைய ஆலோசனை நமக்கு உண்டாயிருக்க परमेश्वर வேண்டும். का सलाह हमें होना चाहिए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவ ஆலோசனை வேணும். परमेश्वर का सलाह हमें होना चाहिए। தேவனுடைய ஆலோசனை வேணும்னா परमेश्वर का सलाह हमें होना है तो தேவனுடைய பிள்ளைகள் சீனாய் மலையிலே ஏறணும். हमें सीनाई पर्वत पर चढ़ना है। சீனாய் மலை என்று சொல்லும் போது सीनाई पर्वत कहने पर உபவாசத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவம். उपवास के साथ परमेश्वर के सम्मुख पर रहना। தேவன் யார் என்கிற அறிவு ஓரே பர்வத்தில் உண்டாகிறது. परमेश्वर कौन है कर जानकारी हमें ओरे पर्वत में मिलता है। தேவனுடைய ஆலோசனை உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது உண்டாகிறது. और परमेश्वर का सलाह हमें उपवास के साथ हम परमेश्वर के सम्मुख पर रहेंगे तो मिलेगा। இந்த ஆலோசனையை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு ये उसे पाकर परमेश्वर के हाथों से पाकर தேவனுடைய பிள்ளைகள் நம்மை ஸ்திரப்படுத்திக் கொண்டு अपने आप को स्थिर करके நம்முடைய சகோதரமார்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். अपने भाइयों को भी स्थिर करना है। சகோதரமார்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். अपने भाइयों को स्थिर करना है। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, நம்ம எல்லாரும் ஒரே மந்தையின் ஆடுகளா இருந்தாலும் हम सभी लोग एक ही झुंड के भेड़ बकरी हो,
தேவனுடைய பிள்ளைகள் அநேகருக்குள்ள அநேக மனவர்த்தங்கள் உண்டாயிருந்தாலும் वो सभी के अंदर होगी तो भी நம்ம எல்லாரும் ஒரே மந்தையின் ஆடுகள் हम सभी एक ही झुंड के भेड़ बकरी ஒரே है। மந்தையில இருந்தாலும் एक ही झुंड में होने पर மாடுகள் ஒன்றுக்கொன்று முட்டும் एक बकरियां एक दूसरे को ठोकती है। ஒன்றுக்கொன்று முட்டினாலும் एक दूसरे को ठोकने पर भी தேவனுடைய பிள்ளைகள் அடுத்த நிமிஷம் அதில் எல்லாம் ஒன்றாய் இருக்கிறது फिर अगले समय पर वो एक साथ हो जाते हैं। ஆனபடினால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் हमें एक तरफ जांच लेना है, நாம் இருக்கிறது ஒரே மந்தைக்குள்ள हम सभी एक ही झुंड पर हैं, நாம் இருப்பது ஒரே மந்தைக்குள்ள हम सभी एक ही भाड़े पर हैं, நாம் பானம் பண்ணுவது ஒரே அப்பத்துல हम सभी चीजें एक ही इसमें रोटी खाते ஒரே हैं, அப்பத்திலே பானம் பண்ணி एक ही रोटी खाते हैं, ஒரே ரசத்தை குடித்து एक ही पानी पीते हैं, ஒரே மந்தையின் ஆடுகளாய் இருக்கிறபடினால் एक ही झुंड पर भेड़ के कारण इसलिए தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஸ்திரப்பட்டு हम स्थिर होकर நம்முடைய சகோதரர்களையும் ஸ்திரப்படுத்த வேண்டும் अपने भाइयों को भी स्थिर करना है। அல்லேலூயா हालेलुया ஹalleluya हालेलुया। நம்மிடத்திலிருந்து தேவ ஆலோசனை வெளிப்படுமையானால் हमारे ओर से परमेश्वर की सलाह अगर बाहर निकलेगी, தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களை நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும் परमेश्वर को दूसरे लोगों को हम पा लेंगे। இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் हम सोचते हैं நம்ம எவ்வளவு சொன்னாலும் हम कितने भी बोलने पर நாம் சொல்லுகிற வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கிறது இல்லை हमारे मुंह के बोली को वो सुनते ही नहीं है। என்கிற வருத்தம் நமக்குள்ள உண்டாகிறது ऐसा एक उदास हमारे अंदर होता है। நாம் சொல்லுகிற ஆலோசனைக்கு மற்றவர்கள் செவி கொடுக்க வேண்டுமானால் अगर अपने सलाह को अगर दूसरे लोग सुनना है तो நாம் கொடுக்கிற ஆலோசனை கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்க வேண்டும் हम जो सलाह दे रहे हैं वो परमेश्वर की ओर से आना चाहिए। கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆலோசனையை கொடுக்கும் போது परमेश्वर की ओर से आया हुआ सलाह को हम देते समय அவர்கள் செவி கொடாமல் போனாலும் अगर वो नहीं सुनेंगे तो भी தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நஷ்டமாய் முடிகிறது उनका जीवन नष्ट के रूप में खत्म होगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। நீங்க अनेகர் நினைக்கிறார்கள் आज बहुत से लोग सोचते होंगे, சாதையை குறித்து अनेகர் சாட்சி சொல்வார்கள் साधु जी के बारे में बहुत सारे लोग गवाही देते हैं। சாதையா ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தைக்கு மீறி நடக்க கூடாது साधु जी ने एक बातें बोल दिया तो उसके अधीन पे कोई जाना नहीं है சாதையாவுக்கு எதிர்த்து பேசக்கூடாது और साधु के विरुद्ध कुछ बोलना नहीं है। அவர்களுக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது उनको बताए बिना कोई बातों को नहीं करना है। இப்படி சாதையை குறித்த ஒரு மரியாதையும் கனமும் இருந்தது ऐसा साधु जी के ऊपर एक आदर था। காரணம் என்ன इसका कारण क्या है? அந்த தேவ மனுஷன் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறவன் वो परमेश्वर व्यक्ति परमेश्वर के साथ चलता था, அவர் தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக் वो கொள்ளுகிறவன் परमेश्वर के ओर से सलाह लेता था। தேவ ஜனங்களை வழிநடத்துவதற்குரிய ஆலோசனைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மனுஷன் परमेश्वर लोगों को कैसे चलाना है करके परमेश्वर की ओर से सलाह हुआ वाला व्यक्ति, தூரத்திலிருந்து வரும்போதே ஒரு மனுஷன் என்ன நோக்கத்தோடு வருகிறான் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உள்ளவன் दूर से आने वाले व्यक्ति क्या चाहत के साथ आ रहा है करके वो जान लेता था। அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் अगर वो एक शब्द कहे, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் वो शब्द का आगे पालन करेंगे तो आशीर्वाद, அது கீழ்ப்படியாவிட்டால் अगर आगे पालन नहीं करेंगे तो ஒரு வாழ்க்கையில் ஒரு பெருத்த நஷ்டம் உண்டாகிறது उनके जीवन में बहुत ही कष्ट नष्ट होता है। அல்லேலூயா हालेलुया। இன்னைக்கு अनेகர் நினைக்கிறார்கள் भाई बहुत से लोग सोचते हैं இவர்கள் சாபம் ये போடுகிறார்கள் तो श्राप दे रहे हैं। ஊழியக்காரர்கள் யாரையும் சபிப்பதில்லை सेवक लोग कोई किसी को श्राप नहीं देते। தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் கூடி வரும்போது சபை ஆஸ்வதிக்கப்படுகிறது विश्वासी लोग जब भी एक झुंड होते हैं तभी कलीसिया आशीर्वाद पाता है। ஆத்துமாக்கள் பெருகும் போது சபை வளர்ச்சி அடைகிறது आत्मा बढ़ते समय कलीसिया में बढ़ोतरी होती है। அதனால எந்த ஒரு ஊழியக்காரனும் மனப்பூர்வமாய் ஒரு விசுவாசியை சபிப்பது இல்லை कोई भी सेवक इसलिए मनपूर्वक किसी को भी श्रापित नहीं करते। விசுவாசிகளை கர்த்தருக்குள் தேறினவர்களாய் நிறுத்துவது தேவ ஊழியக்காரனுடைய கடமை विश्वासियों को परमेश्वर पर स्थिर करने के लिए सेवकों का काम है। கர்த்தருக்கு முன்பாக உங்களை தேறினவர்களாய் நிறுத்த வேண்டும் परमेश्वर के सामने स्थिर खड़ा करना है। இதுதான் எங்களுடைய வேலை यही सेवक लोग का काम है। அப்படினால எந்த ஊழியக்காரனும் எந்த விசுவாசியை சபிக்க மாட்டார்கள் इसलिए कोई भी सेवक विश्वासियों को श्राप नहीं कर எந்த देते। ஊழியக்காரனும் எந்த விசுவாசியும் அழிந்து போகட்டும் என்று நினைக்க மாட்டார்கள் कोई भी सेवक कोई भी विश्वासियों को वो नष्ट हो जाए कर नहीं सोचते। நன்றா இருக்கட்டும் अच्छा रहने दो, நல்லா இருக்கட்டும் अच्छा रहने दो। தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு குறைவு இருந்தாலும் कितना ही कमी होने पर भी, விசுவாசிகளிடத்துல எவ்வளவு குறைவு இருந்தாலும் विश्वासियों पर कितना भी कमी होने पर भी கர்த்தர் அவர்களுக்கு உணர்த்துவாராக परमेश्वर उन्हें विवेकित करे। நல்லா இருக்கட்டும் अच्छा रहने दो। இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய உண்மையான இருதயத்தின் நினைவு यही अच्छे सेवक के मन के अंदर की बातें हैं। அல்லேலூயா हालेलुया। ஆனால் யாரும் தவறாய் புரிந்து கொள்ள கூடாது इसलिए कोई गलत नहीं समझना। தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துல பழமொழி சொல்வார்கள் संसार में मुहावरे बोलते हैं, தாய் கோழி மிதித்து குஞ்சு கோழிக்கு எந்த சேதமாகாது माँ की मुर्गी अगर बच्चों को अगर पैर मारेगी तो उससे कुछ नहीं होगा। தாய் கோழி மிதிக்கிறதுனால குஞ்சு கோழிக்கு எந்த சேதமாகாது माँ मुर्गी अपने बच्चों को लात मारने से कुछ नहीं होगा। ஒரு தாய் தன் பிள்ளையை சிட்சிக்கிறாள் என்று சொன்னால் अगर अपने माता अपने बच्चों को अगर शिक्षा देती है, பிள்ளை கெட்டு போவதற்கென்றோ பிள்ளை அழிந்து போக வேண்டும் என்போ அல்ல बच्चा नष्ट होने के लिए और उसे खराब होने के लिए नहीं, பிள்ளையை தேர்ச்சி பெற்றவளாய் வளர்த்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக बच्चों को बढ़ती होने के लिए वो शिक्षा देती है। பிள்ளைகளை குறித்த ஒரு தரிசனம் உள்ளத்தில்
இருக்கிறது. बच्चे के ऊपर उनका दर्शन उनके अंदर है. அந்த தரிசனம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று விரும்பி वो दर्शन उस बच्चे से पूरा होने के लिए பிள்ளைகளை பெற்றோர்கள் சிட்சிக்கிறார்கள். बच्चों को अपने पालक लोग मारते हैं. அவருடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்தை விரும்பி சிட்சிக்கிறார்கள். उनके भविष्य के आशीर्वाद के लिए उन्हें शिक्षा देते हैं. தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். हम परमेश्वर की ओर से सलाह लेना है. அந்த ஆலோசனையில் நாம் ஸ்திரப்படுத்த வேண்டும். उस सलाह को हमें स्थिर करना है. அந்த ஆலோசனையில் நாம் ஸ்திரப்பட்ட பிறகு उस सलाह पर हमें स्थिर होने के बाद தேவனுடைய பிள்ளைகளுடைய சகோதரர்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். अपने भाइयों को स्थिर करना है. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புத்தி சொல்லி வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். इस्राएल लोगों को समझाते समझाते उन्हें चला रहा है. இஸ்ரவேல் புத்தருக்கு வழி சொல்லி புத்தி சொல்லி கொடுக்கிறார். उनको समझाता है. வழிநடத்தி கொண்டு போகிறார் வனாந்தரத்திலே. उनको चला कर लेके आ रहा है जंगल पर. ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கும் போது हम शास्त्र में पढ़ते समय அது யாத்திராகமத்தின் புத்தகம் निर्गमन की पुस्तक 17வது அதிகாரம் 17 अध्याय 4வது 6வது வசனத்தை வாசியுங்கள். 4 और 6 पढ़ेंगे. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்னை கண்டறிய பார்க்கிறார்களே என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை என்னோட கூட்டிக்கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஒரேவிலே நான் உனக்கு முன்பாக கண்மலை மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தார். तब मूसा ने यहोवा की दोहाई दी और कहा, इन लोगों के साथ मैं क्या करूं? ये सब मुझ पर पथराव करने को तैयार है. देख, मैं तेरे आगे चलकर होरे पहाड़ की एक चट्टान पर खड़ा रहूंगा और तू उस चट्टान पर मारना. तब उससे पानी निकलेगा जिससे ये लोग पिएंगे. तब मूसा ने इस्राएल के वृद्ध लोगों को देख के वैसे ही किया. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். इस्राएल लोग जंगल पर चल रहे हैं. ஒரு ஆளு ரெண்டு ஆள் அல்ல, एक आदमी दो आदमी नहीं, 6 லட்சத்துக்கு அதிகமானவர்கள் நடந்து கொண்டு 6 வருகிறார்கள். लाख से भी ज्यादा लोग वहाँ पर चलकर आ रहे हैं. தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்ச ஆட்களா இருந்தால் अगर कुछ लोग होंगे तो அவருடைய தாகத்துக்கு தண்ணீரை ஏற்படுத்துவது வசதி. उन लोगों के लिए प्यासे के लिए पानी ले இப்ப दिखा सकते हैं. வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ये लोग तो निर्जल जंगल में चल रहे हैं. தண்ணீர் குடிப்பதற்கு இல்ல, वहाँ पर पीने के लिए पानी नहीं है. ஜனங்கள் எல்லாரும் கோபப்படுகிறார்கள். अभी बहुत लोग गुस्सा होने लगे. கல் எடுத்து கொண்டார்கள். पत्थर उठा लिए. மோசே கல்லெறிந்து கொல்ல முற்படுகிறார்கள். मूसा को उस पत्थर से मारने के लिए सोचने लगे. மோசேக்கு ஒன்று தெரியவில்லை. मूसा कुछ नहीं जानता था. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறார். वो यीशु को देखकर कोने लगा. ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा, நீ உன் கோலை உன் கையில் எடுத்துக்கொண்டு तो अपने लाठी को अपने हाथों पर लेकर, உன் மூப்பர்களை அழைத்துக்கொண்டு तो वृद्ध लोगों को लेकर நீ கன்மலையின் மேல் போய் நில்லு. तू चट्टान के ऊपर जाकर खड़े रहे. நீ கன்மலையின் மேல் போய் நில்லு. तू चट्टान के ऊपर खड़ा रहा. நீ அந்த கன்மலைக்கு பக்கத்துல போவதற்கு முன்பதாகவே तू चट्टान के जाने से पहले ही நான் உனக்கு முன்பாக போய் அந்த கன்மலையின் மேல் நிற்பேன். तू वहाँ पर पहुँचने के पहले मैं चट्टान के ऊपर खड़ा रहूंगा. மோசே கன்மலைக்கு வருவதற்கு முன்பதாகவே मूसा उस चट्टान के आने के पहले அந்த கன்மலையின் மேல் கர்த்தர் போய் நிற்கிறார். उस चट्टान के ऊपर परमेश्वर जाकर खड़ा रहा. கர்த்தர் இருக்கிறார். परमेश्वर खड़ा रहा. கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார். परमेश्वर ने सलाह दिया, உன் கையில் உள்ள கோலை எடுத்து அந்த கன்மலை அடி என்றார். उस तेरे हाथ के लाठी को लेकर उस चट्टान पर मार. கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஆலோசனை கேட்டு परमेश्वर की ओर से आया हुआ सलाह को सुनकर அந்த கன்மலையை அடித்த போது उस चट्टान को मारते समय கன்மலையிலிருந்து தண்ணீர் தாராளமாய் புறப்பட்டு வந்தது. उस चट्टान से पानी निकलने लगा. தண்ணீர் தாராளமாய் புறப்பட்டு வந்தது. पानी वहां से निकलने लगा. 6 லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் தாகம் தீர்க்கப்பட்டார்கள். 6 लाख से भी ज्यादा जो व्यक्ति लोग वहां के पैसे बुझाए गए. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை, अपना जीवन, நம்முடைய தேவை अपना सहायता கர்த்தரால் சந்திக்கப்பட வேண்டும். परमेश्वर की ओर से होना चाहिए. கர்த்தரால் சந்திக்கப்பட வேண்டும். परमेश्वर की ओर से होनी चाहिए. கன்மலை என்று சொல்லும்போது चट्टान बोला गया तो அது ஒரு விதத்தில் கிறிஸ்துவை குறிக்கிறது. एक रूप से मसीह को दिखाता है. இங்கே கர்த்தர் அந்த கன்மலையின் மேல் போய் நிற்கிறார். यहाँ पर परमेश्वर उस चट्टान के ऊपर खड़ा रहा. கர்த்தர் எந்த கன்மலையின் மேல் நிற்கிறாரோ जिस चट्टान पर परमेश्वर खड़ा रहता है, அந்த கன்மலையை அடித்த போது கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. उस चट्टान को मारते समय उस चट्टान से पानी निकलने लगा. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? हमारा मन किस प्रकार है? 6 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களுக்கு தண்ணீர் வேணும். 6 लाख से भी ज्यादा लोगों को पानी चाहिए.
மோசே கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். मूसा परमेश्वर की ओर देखता है, தேவனுடைய பிள்ளைகள் தாவீது அதைத்தான் சொல்லுகிறார். दाऊद उसे ही कहता है, எனக்கு ஒத்தாசை ஒன்று வர வேண்டுமானால், अगर मुझे सहायता एक आना है तो, எனக்கு ஒத்தாசை என்று ஒன்று வர வேண்டுமேயானால், अगर मुझे सहायता मिलना है तो, எனக்கு சகாயம் ஒன்று வர வேண்டுமேயானால், अगर मुझे सहायता मिलना है तो, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வருகிறது. उस पृथ्वी और आकाश को सिरजा हुआ परमेश्वर की ओर से आता है। அதனால தான் சொல்லுகிறேன், इसलिए कहता है, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். मुझे आने वाली सहायता देने वाले पर्वत की ओर मेरी आंखों को उठाता हूँ। வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். इस पृथ्वी और आकाश को सिरजा हुए परमेश्वर की ओर से मुझे सहायता आती है। கர்த்தர் நமக்கு ஒத்தாசை தருகிறவர். परमेश्वर हमें सहायता देता है। கர்த்தர் நமக்கு சகாயம் செய்கிறவர். परमेश्वर हमें सहायता देता है। கர்த்தருடைய தேவைகளை சந்திக்கிறவர். परमेश्वर अपनी चाहतों को पूरा करता है। நமக்கு தேவை என்று ஒன்று வரும்போது, अगर हमें चाहत कुछ होगी, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். हम परमेश्वर की ओर देखना है। கர்த்தருடைய தேவைகளை சந்திப்பார். परमेश्वर हमें चाहतों को पूरा करेगा। ஒரு சகோதரன், एक भाई, அவங்க வீட்டுல திருமண காரியம் கைகூடி வந்தது. उनके घर पर एक शादी का एक बात हुई। அப்ப திருமண காரியம் கைகூடி வந்த போது, वो शादी जब भी बातें पूरा होने लगी, அவரது கிராமத்தில் ஒரு கிராமத்தில் உள்ள அதிகாரி, பண்ணையார் என்று சொல்வார்கள், एक ग्रामीण के जो एक उच्च पद में रहने वाले लोग அவரிடத்துல போய் சொன்னார், उनके पास जाकर कहे, எங்க வீட்டுல திருமண காரியம் கைகூடி வந்திருக்கிறது, हमारे घर पर शादी होने वाली है, அதனால கல்யாணத்துக்கு எனக்கு பைசா வேணும். इसलिए शादी के लिए मुझे कुछ पैसे चाहिए। அவர் சொன்னார், எவ்வளவு செலவழிதோ நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன். जितना खर्चा होगा वो मैं उठा लूंगा। எவ்வளவு செலவாகிறதோ அவ்வளவு நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன். कितना खर्चा होगा उतना मैं उठा लूंगा करके उन्होंने कहा। இந்த வார்த்தை நம்பி இந்த சகோதரன் விசுவாசத்தோடு கூட இருக்கிறார். उस बातों को सुनकर उसमें भरोसा रखकर विश्वास के रूप में रहे। அப்ப திருமணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி अभी शादी के 2 दिन पहले அந்த சகோதரத்திலே பணத்தை வாங்கி கொள்ள வேண்டும் என்று போகும்போது, उनसे जाकर पैसा लेने के लिए गए जब அங்க போகும்போது நிறைய ஜனங்கள் கூட்டமாய் நிற்கிறார்கள். वहां पर जाते समय वहां पे बहुत भीड़ खड़ा था। என்ன என்று விசாரித்தால், वहां पे पूछे कि क्या हुआ। எந்த பண்ணையார் நான் உனக்கு பணம் தந்து உதவுகிறேன் என்று சொன்னாரோ, जो उच्च व्यक्ति जो पैसा देने वाला करके कहा था, அந்த பண்ணையார் மரித்து போனார். वो व्यक्ति मर गया। அவர் ராத்திரியிலே மரித்து वो போனார். रात में ही मर गया। இந்த செய்தியை கேட்டபோது ये जब सूचना सुनते समय சகோதரன் இருதயம் உடைந்து போனது. उसका मन टूट गया। தன்னுடைய தவறை புரிந்து கொண்டார். वो अपनी गलती को समझ गया। என் தேவைக்காக இந்த பண்ணையாரை நம்பி இருந்தது தவறு. मेरे चाहत के लिए मैं इस उच्च व्यक्ति को जाना इसलिए गलत है। என் தேவைக்காக நான் கர்த்தரை நோக்கி பார்த்திருக்க வேண்டும். मेरे चाहत के लिए मैं परमेश्वर की ओर देखना चाहिए था। கர்த்தரை நோக்கி பார்த்தால், अगर परमेश्वर की ओर देखेंगे, தேவனுடைய பிள்ளைகள் ஏற்ற வேளையில ஏற்ற சமயத்திலே கர்த்தர் சகாயம் செய்வார். ठीक दिन पर ठीक समय पर परमेश्वर हमें सहायता देगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம், परमेश्वर को विश्वास कर आया परिवार, அந்த சகோதரன் கர்த்தருக்காக தன்மைகள் ஏராளம் செய்யக்கூடியவர். वो परमेश्वर के लिए कुछ भी करने के लिए तैयार रहता था। அவங்க அந்த மனைவி சொல்கிறார்கள், उसके पत्नी ने कहा, நமக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, हमें भी 2 बच्चे हैं, பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒன்று இருக்கிறது, बच्चों का भविष्य भी है। நீங்கள் பிள்ளைகள் இருக்கிறது என்பதை அறியாமல் तुम बच्चे है कर नहीं समझते हुए வருகிறதை எல்லாம் நீங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். जितने पैसा आ रहे हो सभी को कर्जा कर रहे हैं। எல்லாம் கர்த்தருக்கு என்று அள்ளி கொடுக்கிறீர்கள். सभी को परमेश्वर को दे रहे हो। நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடந்தால் யார் தேவையை சந்திப்பார்? अगर बच्चों के लिए कुछ कार्य होगा तो कौन पैसा देगा। சகோதரர் சொன்னார், उस भाई ने कहा, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், परमेश्वर देख लेगा, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். परमेश्वर देख लेगा। திருமண காரியம் கைகூடி வருகிறது. शादी का समय आ रहा था, திருமணத்துக்கு செலவழிக்க பைசா இல்ல. शादी को खर्च करने के लिए पैसा नहीं है। சகோதரர் போய் ஜெபித்தார். उस भाई ने जाकर प्रार्थना किया, ஜெபித்து விட்டு படுத்து நித்திரைக்கு கடந்து போனார். प्रार्थना कर वो सोने के लिए निकल पड़ा। அங்கே ஒரு சொப்பனம் பார்க்கிறார். उसने वहां पर सपना देखा, பரலோகத்திலே கர்த்தர் स्वर्ग में परमेश्वर ஒரு தேவதூதனை அழைத்து एक दूत को बुलाकर இந்த மனுஷனுடைய பெயரை சொல்லி इस मनुष्य का नाम बोलकर இவனுடைய खजानाவுல எவ்வளவு சேர்ந்திருக்கிறது என்று கேட்டார். उसके खजाने में कितना जमा हुआ है वो देखो कर कहा। தூதன் சொல்லுகிறான், स्वर्गदूत ने कहा, அவருடைய खजानाவுல இவ்வளவு பொருள் சேர்ந்திருக்கிறது. उसके खजाने में इतने सारे जमा हैं। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर ने कहा, நீ போய் तू जाकर அவனுடைய வீட்டுல போய் அந்த खजानाவுல இருக்கிற பணத்தை கொண்டு கொட்டு. जो खजाना में जो पैसे है उसके घर पर जाकर उंडेल दे। அந்த தேவதூதன் வந்து இவருடைய खजानाவை திறந்து அதுல உள்ள பணத்தை எல்லாம் வீட்டுல வந்து கொட்டுறாரு. स्वर्गदूत वहां पर खजाना को खोलकर जो भी पैसा उसमें है वो सब उसके घर पे डाल रहे हैं। இவர் திடுக்குன்னு முழிச்சிட்டாரு. ऐसे सपना देखते समय वो उठ गए। தூதன் வந்து நம்ம வீட்டுல வந்து பணத்தை கொட்டுகிறார். ये स्वर्गदूत आकर मेरे घर पर पैसे डाल रहा है, அவரிடத்துல ஒன்றுமில்லை. उसके पास कुछ नहीं है। ஆண்டவரே, இந்த சொப்பனத்தை
பணத்தை நான் பார்த்திருக்கிறேன். परमेश्वर में यह सपना देखा हूँ, என்னிடத்துல ஒரு பணம் கிடையாது. मेरे पास कहीं भी पैसा नहीं है, இந்த காரியத்தை நீர் எப்படி செய்வீரோ? ये बात को तुम कैसे पूरा करोगे? இவர் ஜெபத்தோடு இருக்கும்போது वो प्रार्थना के सांग रहते समय தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா சொந்த பந்தமும் சேர்ந்து परिवार के जो भी बंधु लोग थे सभी लोग मिलकर, அவருக்கு அறிமுகமானவர்கள் அறிமுகமாகாதவர்கள் जो लोग उसको जानते हो जो नहीं जानते हैं, எல்லாரும் திருமணத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்படுத்தி सभी लोग शादी के एक एक भागों को उठाकर ஆண்டவருடைய பிள்ளைகளை மகிமையா இந்த திருமண காரியத்தை நடத்தி முடித்தார்கள். महिमा में उसके सभी बातों को पूरा कर दिया। சகோதரன் மனைவியை பார்த்து சொன்னார், वो भाई अपने पत्नी को देखकर कहा, கர்த்தர் எவ்வளவு மகிமையாய் நடத்தினார். परमेश्वर कितना ही महिमा में हमें चलाया। ஆண்டவருக்காக தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற எந்த ஒரு நற்கிரியா இருந்தாலும் परमेश्वर के लिए कोई भी अच्छा काम जो भी हम करेंगे, தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய அக்கவுண்ட்ல கர்த்தரை சேர்த்து வைக்கிறார். अपने अकाउंट में परमेश्वर उसे संभाल कर रखता है। நம்முடைய நாம் கொடுக்கிற காணிக்கையோ தசமபாகமோ எந்த பொருளா இருந்தாலும் हम जो भी वस्तु दे, दान दे या उसे दे, கர்த்தர் நம்முடைய கணக்கிலே அது பரலோகத்தில் சேர்த்து उसे வைத்திருக்கிறார். हमें गिनती के रूप में स्वर्ग में परमेश्वर जमा कर रखा है। நமக்கு தேவை என்று ஒன்று வரும்போது हमें अगर चाहत होगी, சரியான நேரத்துல சரியான விதத்துல வந்து சந்திப்பார். ठीक समय पर ठीक दिन पर परमेश्वर उसे सहायता करेगा। அப்ப கர்த்தரிடத்திலிருந்து தேவைக்காக காத்திருக்க வேண்டும். परमेश्वर की ओर से हमें सहायता लेना है। இந்த தேவைக்காக மோசே கன்மலையின் மேல் நிற்க ये சொல்லுகிறார். सहायता के लिए मूसा को चट्टान के ऊपर खड़े रहने के लिए कहा। ஆண்டவருடைய பிள்ளைகள் மோசே கன்மலையின் மேல் போய் मूसा उस चट्टान पर जाकर கன்மலையை அடித்த போது चट्टान को मारते समय கன்மலையிலிருந்து தாராளமாய் தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. चट्टान में से पानी निकलने लगा। தேவ பிள்ளைகள் நாம் நம்முடைய எந்த தேவையா இருந்தாலும், अगर हमें कोई भी जरूरत हो, நம்முடைய சிறிய தேவையா இருந்தாலும் பெரிய தேவையா இருந்தாலும், अगर छोटी सी जरूरत हो या बड़ी जरूरत हो, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது परमेश्वर के पास बाट जोकर हम प्रार्थना करते समय கர்த்தரே நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். परमेश्वर ही अपनी प्रार्थना को उत्तर देता है। அவரே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். वही अपने जरूरतों को पूरा करता है। ஆனபடினால் தேவ பிள்ளைகள் மோசே போல நம் கன்மலையில ஏற வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. इसलिए मूसा के समान चट्टान के ऊपर चढ़ने के लिए बहुत आवश्यक है। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஓரேப் மலை வரைக்கும் வந்தான். होरे पर्वत तक आया, தேவன் யார் என்பதை புரிந்து கொண்டார். परमेश्वर कौन है कर जान लिया। சீனாய் மலையில ஏறினான். सीनाई पर्वत पर चढ़ा, ஜனங்களை நடத்தக்கூடிய ஆலோசனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். परमेश्वर को चलाने का सलाह परमेश्वर की ओर से पा लिया। கன்மலையின் மேல் ஏறினான். चट्टान के ऊपर चढ़ा தன் தேவையை கர்த்தரே சந்தித்தார். और उसके जरूरतों को परमेश्वर ने सहायता किया। தேவனுடைய பிள்ளைகள் இப்படி ஆவிக்குரிய ஜீவியத்திலே படிப்படியாய் வளர்ந்து வருகிறது. ऐसे आत्मिक रूप में हमें थोड़ा थोड़ा कर बढ़ते समय ஒரு விசுவாசியின் ஆவிக்குரிய வளர்ச்சியை காண்பிக்கிறது. विश्वासियों के आत्मिक बढ़ोतरी को दिखाता है। ஆவிக்குரிய வளர்ச்சியை காண்பிக்கிறது. आत्मिक बढ़ोतरी को दिखाता है। இப்போ மோசே வளர்ந்து கொண்டிருக்கிறார். अभी मूसा और बढ़ रहा है। ஆண்டவர் மோசே ஒரு நாள் பிஸ்காவின் கொடுமுடிக்கு கூட்டி கொண்டு போகிறார். अब मूसा को एक दिन पिस्का पर लेकर जाता है। அந்த பிஸ்காவின் கொடுமுடியிலே கூட்டி கொண்டு போய் उस चट्टान पर लेकर जाकर கானான் தேசத்துக்கு பக்கத்தில் இருக்க எல்லா நாட்டையும் காட்டி கொடுக்கிறார். कानान देश के जो बाजू में सभी देशों को दिखाता है। தூரத்தில் இருந்தவரை காட்டி கொடுக்கிறார். दूर से उसे दिखाता है। காட்டி கொடுப்பது மட்டுமல்ல, दिखाता इतना ही नहीं, ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग அவர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். वहाँ पर एक प्रतिज्ञा बोलता है, நீ இந்த தேசத்தை காண்பாய், तू इस देश को देखेगा ஆனால் நீ அதை சுதந்தரிப்பதில்லை. परंतु तू उस पर जा नहीं पाएगा। நீ அதை சுதந்தரிப்பதில்லை. तू उस पर जा नहीं पाएगा। பிஸ்காவின் கொடுமுடியிலே கொண்டு போய் वहाँ पर पिस्का के उस चट्टान पर खड़े रहकर உபாகமம் 34 1-5 வசனம் வீட்டுல போய் வாசியுங்கள். உபாகமம் 34 1-5 வீட்டுல போய் வாசி. 34 का 1 से 4 तुम घर पर आकर पढ़िए। பிஸ்காவின் கொடுமுடியிலே போய் पिस्का के चट्टान पर चढ़कर அந்த கானான் தேசத்தை தூரத்திலிருந்து காண்பித்து कनान देश को वो दूर से दिखा के ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கானான் தேசத்தை நீ பார்த்துக்கொள். इस कनान देश को तू देख ले। இந்த கானான் தேசத்துக்குள் நீ பிரவேசிப்பதில்லை. उस कनान देश के अंदर तू नहीं जा पाएगा। இப்படி ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார். ऐसा एक बात परमेश्वर कहता है। தேவனுடைய பிள்ளைகள் எதற்காக இந்த வார்த்தை சொல்லுகிறார்? ऐसा क्यों परमेश्वर कहता है? இத்தனை வருஷம் வனாந்தரத்திலே மோசே ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். इतने साल जंगल पे मूसा लोगों को लेके आ रहा था। ஆனால் மோசேக்கு ஒருவேளை தன் மீது நம்பிக்கை இருந்திருக்கலாம். परमेश्वर के मूसा के अंदर एक अपने ऊपर भरोसा रखा होगा। அவன் மீது ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். उसके ऊपर एक भरोसा होगा, நான் தான் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறேன். मैं ये लोगों को लेके आ रहा हूँ। என் ஜனங்கள் கானானுக்குள் போவார்களானால் ये लोग अगर कनान पर जाएंगे, அந்த கானானுக்குள்ளே நானும் போவேன் என்று நினைத்திருக்கலாம். वो कनान के अंदर मैं भी जाऊंगा कर सोचा होगा। அவர் நினைத்திருப்ப
அவர் நினைத்து இருக்கலாம் கட்டாயம். वो ऐसे सोचा होगा, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், परंतु परमेश्वर कहता है நீ இந்த கானானுக்குள்ள போக மாட்டாய். तू इस कानान के अंदर नहीं प्रवेश कर पाएगा। ஆண்டவருடைய பிள்ளைகள், परमेश्वर के இது लोग, என்ன சத்தியம் வெளிப்படுகிறது என்றால், इसमें क्या सच्चाई निकल प्रकट आती है। இந்த மோசே தன் மீது தான் நம்பிக்கை வைக்க கூடாது. अपने ऊपर मूसा अपने ऊपर भरोसा नहीं रखना चाहिए था। நம்ம மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கு நம்ம இந்த சரீரம் நம்முடையது இல்ல. ये अपने ऊपर भरोसा रखने के लिए ये शरीर अपना नहीं है। ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் நினைக்கிறோம், हम सोचते हैं இந்த சரீரத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறேன். ये शरीर के ऊपर अपन भरोसा रखते हैं। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்கிற உன்னை நீயே நம்பாத. तू अपने आप को भरोसा मत कर कर परमेश्वर कहता है। ஏன்னா மனுஷன் படுத்து நித்திரை செய்து காலையில எழும்போது அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. एक मनुष्य सोकर सुबह उठना ये परमेश्वर के हाथ पर है। நம்மளால ஒன்றும் இல்ல. हमारे पास कुछ नहीं है। எதையாவது செய்வோம் என்று நினைத்தால் கூட தேவனுடைய பிள்ளைகள் நம்மளால செய்ய முடியாது. हम कुछ करने के लिए सोचेंगे तो भी हमसे नहीं हो पाएगा। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र में लिखा गया है ஒரு மனுஷனுடைய இருதயம் एक मनुष्य का मन அவன் வழிகளை யோசிக்கு. वो रास्ते पर सोचता है। ஒரு மனுஷனுடைய இருதயம் அவன் வழிகளை யோசிக்கு. एक मनुष्य का मन रास्ते को सोचकर देखता है। ஏன்னா அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படி சொல்லி இருதயத்துல நினைவுகள் வரும். हम ऐसा करेंगे वैसा करेंगे कर उसे मन में सोचता है। அப்படி மனுஷனுடைய இருதயம் அவன் வழிகளை யோசித்தாலும் अगर मनुष्य का मन अगर अपने रास्ते को सोचेगा तो भी அவன் யோசிக்கிற வழியிலே அவனுடைய கால்களை நிலைநிறுத்துவது கர்த்தர். वो सोचे हुए रास्ते पर खड़ा रहना परमेश्वर ही उसका रखता है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு மனுஷனுடைய இருதயம் தன் வழிகளை யோசித்தாலும் एक मनुष्य का हृदय अगर मन अगर रास्ते को सोचे அவன் யோசிக்கிற வழியிலே அவனுடைய கால்களை நிலைநிறுத்துகிறவர் கர்த்தர். जो सोचे हुए रास्ते पर पैर रखने के लिए परमेश्वर सहायता करता है। ஆனபடியால் நம்மளால் ஒன்றுமில்லை. इसलिए हमसे कुछ नहीं हो पाएगा। எதை நினைத்தாலும் कुछ भी सोचे எதை கற்பனை செய்தாலும் कुछ भी हमने सोच के रखा हो, தேவன் நம்முடைய காலடிகளை அந்த பாதையிலே நிலைநிறுத்தாவிட்டால் अगर परमेश्वर हमारे पैर को वापस स्थिर नहीं किया तो தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றையும் நம்ம அனுபவிக்க முடியாது. हम कुछ भी अनुभव नहीं कर पाएंगे। அதனால ஆண்டவர் இந்த மோசேக்கு इसलिए परमेश्वर ने मूसा को தன்மேல் தனக்கு ஒரு நம்பிக்கை இருக்க கூடாது என்பதற்காக उसके ऊपर अपने आप का भरोसा नहीं होना इसलिए கானான் தேசத்தை காண்பித்து कानान देश को दिखाकर நீ அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார். तो उसको कानान देश पर तू प्रवेश नहीं कर पाएगा कर कहा। அதனால கானான் தேசத்துக்குள் மோசே பிரவேசிக்கவில்லை என்று அர்த்தம் அல்ல. इसलिए कानान देश पर मूसा नहीं गया ऐसा नहीं है। மறுமலையில இயேசுவோடு கொண்டு நிற்கிறார் மோசே. रूपांतर होकर यीशु के साथ मूसा आया। மறுமலையில இயேசுவோடு நிற்கிற மோசே रूपांतर के पहाड़ पर जो मूसा यीशु के संग रहा கானான் தேசத்துக்குள் போகவில்லை என்று நினைக்க கூடாது. कानान देश पर नहीं गया ऐसा नहीं सोचना। தனக்கு மேல தனக்கே நம்பிக்கை இருக்க கூடாது என்பதற்காக கர்த்தர் இந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறார். अपने ऊपर अपना भरोसा नहीं होना चाहिए कर परमेश्वर ने ये प्रकट किया। தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேருக்கு நம்ம மேல் நம்பிக்கை இருக்கிறது? अभी कितने लोगों के अंदर अपने आप पर भरोसा है? சிலர் சொல்லுவார்கள், कुछ लोग कहते हैं இன்றைக்கு இருந்து आज से நாளைக்கு அங்க போய் कल जाकर இன்ன பட்டணத்துக்கு போய் ये शहर पर जाकर இப்படி குடியிருந்து ऐसा रहकर இப்படி சம்பாதித்து ऐसे कमाकर இப்படி வாழுவோம் ऐसा मैं जीऊंगा என்று சொல்லுகிறார்கள். ऐसा बोलते हैं। தேவனுடைய பிள்ளைகள் யாக்கோப்புல அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. याकूब में ऐसा वचन लिखा गया है। யாக்கோப்பு டீச்சர்ஸ் மாதிரி படிச்சீங்கல்ல, எடுத்து வாசிங்க. 4:13 மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்ன செய்வோம் என்று சொல்ல வேண்டும். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. कल क्या होने वाला हो तुम नहीं जानते। மனுஷன் நினைக்கிறான். मनुष्य सोचता है। அவன் நினைக்கிறது எப்படி? वो कैसे सोचता है? இன்றைக்கு அல்லது நாளைக்கு आज या कल இந்த பட்டணத்துக்கு போய் हम इस नगर पर जाकर அங்கே ஒரு வருஷம் தங்கி वहाँ पर 1 साल बिताएंगे, வியாபாரம் செய்து व्यापार करेंगे, சம்பாத்தியம் பண்ணி उसमें लाभ उठाएंगे। இப்படிலாம் நினைக்கிறவங்களே, ऐसे सब जो सोचने वाले நீங்கள் கேளுங்கள். तुम पूछिए நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. कल क्या होने वाला हो तुम नहीं जानते। உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? तुम्हारा जीवन किस प्रकार है? அது கொஞ்ச காலம் தோன்றி वो कुछ समय तक सोचकर பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறது. फिर न सोचने वाले के समान होगा। அதனால इसलिए இப்படி சொல்லாதீங்க. ऐसा न कहना। நீங்க எப்படி சொல்லணும்? तुम कैसे कहना चाहिए? ஆண்டவருக்கு சித்தமானால் परमेश्वर की इच्छा हो, நாங்களும் உயிரோடு இருந்தால் अगर हम भी जीवित रहे இன்னின்னதை செய்வோம் என்று சொல்லுங்கள். ये काम करेंगे ऐसा कहना है। ஆண்டவருக்கு
சித்தமானால் परमेश्वर की इच्छा होगी तो நாங்களும் உயிரோடு இருந்தால் अगर हम भी जीवित रहेंगे இன்னதை செய்வோம். ये कामों को करेंगे। அப்ப மாம்சத்தை நம்பி செயல்பட கூடாது என்பதற்காக கர்த்தர் சொல்லுகிறார். शारीरिक के ऊपर भरोसा रखकर हमें नहीं चलना चाहिए कर परमेश्वर कहता है। இன்றைக்கு அல்லது நாளைக்கு आज नहीं तो कल இன்ன பட்டணத்துக்கு போய் ये नगर पर जाकर ஒரு வருஷம் தங்கி 1 साल बिताएंगे, வியாபாரம் செய்து व्यापार कर कर சம்பாத்தியம் பண்ணுவோம் என்று நினைக்கிறவர்களே, लाभ कमाने वाले लोगों को உங்கள் நாட்கள் எப்படிப்பட்டது? तुम्हारा कल कैसा है? அது புகையை போல தோன்றி वो तो धुएं के समान दिखा गए, பின்பு தோன்றாமல் அழிந்து போகும் புகை போல இருக்கிறது. फिर न दिखने वाले धुएं के समान है। ஆனபடினால உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்க கூடாது इसलिए तुम्हारे ऊपर अपने आप पर भरोसा नहीं होना चाहिए। என்பதற்காக ऐसा होने के लिए மோசே தன்மேல் நம்பிக்கை வைக்க கூடாது என்பதற்காக मूसा अपने ऊपर भरोसा नहीं रखना है, इसलिए அந்த ஒரு அந்த ஒரு வாழ்க்கை நமக்கும் வேண்டும் என்பதற்காக वैसा एक जीवन हमें भी होना चाहिए। ஆண்டவர் இந்த அனுபவத்திலே மோசேயை நடத்துகிறார். परमेश्वर इस अनुभव में मूसा को चलाता है। தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கும் அவரவர்கள் மீது நம்பிக்கை வரக்கூடாது. किसी को भी अपने ऊपर भरोसा नहीं होना चाहिए। என்னை நான் நம்ப கூடாது, अपने आप को भरोसा नहीं करना चाहिए। உங்களை நீங்கள் நம்ப கூடாது. तुम अपने आप को भरोसा नहीं करना चाहिए। எந்த காரியமாய் இருந்தாலும் कोई भी काम हो, தேவனுக்கு சித்தமானால் परमेश्वर की इच्छा हो, நானும் உயிரோடு இருந்தால் अगर हम भी जीवित रहे இன்னென்ன காரியத்தை செய்வோம். ये काम को करेंगे। சொந்த புத்தியிலே சாயாதே. अपने सोए के समझ पर नहीं झुकना। அதனால தான் நீதிமொழிகள்ல ஞானவான் எழுதினார், इसलिए नीति वचन में ज्ञान व्यक्ति कहा அவன் எல்லாவற்றையும் அனுபவித்த ஞானி. वो सभी चीजों का अनुभव किया हुआ ज्ञान व्यक्ति। தேவனுடைய பிள்ளைகள் அனுபவப்பட்டவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கும் अनुभव पाया हुआ व्यक्ति के बोलने के अनुसार அனுபவப்படாதவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. जो अनुभव नहीं किए उनके बोली में कुछ अलग डिफरेंट दिखता है। அனுபவப்பட்டவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதம். जो अनुभव किए जो बोलते हैं उनके बातों को सुनेंगे तो आशीर्वाद पाओगे। சாலமோன் ஞானி எல்லாவற்றையும் அனுபவித்தவன். सालोमोन सभी चीजों को अनुभव किया हुआ व्यक्ति, அனுபவித்த ஞானி சொல்லுகிறார், अनुभव किया हुआ व्यक्ति कहता है உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. तो अपने सुय समझ पर न झुकना, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. अपने समझ पर नहीं झुकना। தேவனுடைய பிள்ளைகள் நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க கூடாது. अपने ऊपर अपने आप पर भरोसा नहीं होना चाहिए। நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறபடினால் தான் अगर हमारे ऊपर अपने आप में भरोसा है, इसलिए வருங்காலத்தை குறித்து திட்டம் போட்டு कल के हम योजना कर कर எதிர்காலத்தை நம்முடைய வாஞ்சை நிறைவேறி கொண்டிருக்கிறது. भविष्य की ओर हमारे चलते रहते हैं। ஆனபடினால் நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க கூடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் अपने ऊपर भरोसा नहीं होने कर ये समझने के लिए கர்த்தர் இந்த மோசேயை பிஸ்காவின் கொடுமுடியிலே கொண்டு போய் ये परमेश्वर ये पिसगा के चोटी पर ले जाकर அங்கே கானான் தேசத்தை காண்பிக்கிறார். वहाँ पर कानान के देश को दिखाता है। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நமக்கு நம்மேல நம்பிக்கை இருக்க கூடாது. अपने ऊपर भरोसा नहीं होना चाहिए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். परमेश्वर पर हमें सब झुकना है, தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். परमेश्वर से सहायता लेना है। ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைகிற விசுவாசிகள் आत्मिक जीवन पर जो बढ़ने वाले विश्वासी लोग தேவனை சார்ந்து கொள்ளுகிறார்கள். परमेश्वर को पकड़ लेते हैं, வாழ்க்கையில கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறார்கள். परमेश्वर को निकट जाते हैं। எது நடந்தாலும் कुछ भी हो தேவன் அறியாமல் நடக்காது. परमेश्वर के जाने बिना नहीं होगा। அதனால தான் பக்தன் சொல்லுகிறார், तभी भक्त कहता है நான் போகும் பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். मैं जो रास्ता चलता हूँ परमेश्वर जानता है। நான் எந்த பாதையில போய் கொண்டிருக்கிறேன் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். मैं कौन से रास्ते में चल रहा हूँ ये परमेश्वर जानता है। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம நடக்கிற பாதைகளை கர்த்தர் तू அறிந்திருக்கிறார். चलने वाले रास्तों को परमेश्वर जानता है। எந்த கஷ்டத்துல நடக்கிறோம் என்பதை கர்த்தர் तू அறிந்திருக்கிறார். कौन से कष्ट में चल रहा है करके परमेश्वर जानता है। எந்த தேவைகளின் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் तू அறிகிறார். कौन से जरूरत के रास्ते पे चल रहा है करके परमेश्वर जानता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்கள் இக்கட்டங்களை பார்த்தவர் சும்மா இருக்கிறவர் அல்ல. परमेश्वर तेरे कष्ट को देखकर शांत नहीं रहता। அவர் உங்கள் இக்கட்டுகளை பார்த்தவர் சும்மா இருக்கிறவர் அல்ல. तेरे कष्ट को देखकर वो शांत नहीं रहता। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்பி இருக்க इसलिए வேண்டும். परमेश्वर पर भरोसा रखकर जीना है, கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். परमेश्वर पर भरोसा रखना है। எவர்கள் கர்த்தரை நம்பி சார்ந்து வாழ்கிறார்களோ जो परमेश्वर से भरोसा रखकर सहायता लेकर चलते हैं அவருடைய வாழ்க்கை மறுரூபமாவதற்கு தகுதி அடைகிறது. उनका जीवन रूपांतर होता है। கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். परमेश्वर को स्थिर पकड़ लेना है। அநேகருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்ல. अभी बहुत सारे जीवन के अंदर समाधान नहीं है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र में लिखा गया है துன்மார்க்கனுடைய இருதயம் दुष्ट लोगों का मन கொந்தளிக்கிற கடல் அலையை போல இருக்கிறது. गरजने वाले समुद्र के समान है। கடல் எப்படி கொந்தளிக்கிறதோ समुद्र जैसा गरजता है அப்படி சிலருடைய இருதயம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. वैसा सब लोगों का मन होता है। காரணம் என்ன? इसका कारण क्या है? வாழ்க்கையில சமாதானம் இல்ல. उनके जीवन में समाधान नहीं है। வாழ்க்கையில சமாதானம் இல்ல. उनके जीवन में समाधान नहीं है। தேவனுடைய பிள்ளை நீ கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்வாயானால் अगर तुम परमेश्वर को स्थिर पकड़ लोगे தேவ சமாதானம் உன் இருதயத்தை பூர்ணமாய் ஆளுகை
செய்யும். परमेश्वर का समाधान तुम्हारे मन को समाधान दिलाएगी. நீ கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்வாயானால் अगर तुम परमेश्वर को स्थिर पकड़ लोगे, தேவ சமாதானம் உன் குடும்பத்திலே நிரந்தரமாய் தங்கி இருக்கு. परमेश्वर का समाधान तुम्हारे परिवार पर स्थिर रहेगा. அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. மாத்திரமல்ல इतना ही नहीं, இப்படி எல்லாம் அனுபவப்பட்ட மோசே, ये सभी अनुभव पाया हुआ मूसा, இந்த மோசே தான் மறுரூப மலையில இயேசுவோடு கூட பேசுகிறவராக காணப்படுகிறார். ये मूसा रूपांतर पर्वत में यीशु से बातें करते हुए दिखाई दिया. இந்த ஸ்தானத்துக்கு வருவதற்கு முன்பதாக ये स्थान पर आने से पहले கர்த்தர் மோசே இப்படிப்பட்ட ஸ்தானங்களில் எல்லாம் வழிநடத்தி வருகிறார். परमेश्वर ने मूसा को ये जगह पर लेके चलाया. தேவனுடைய பிள்ளைகள் நம் திருமணம் ஆனவர்களா இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாதவர்களா இருந்தாலும் சரி, परमेश्वर को अगर हमारा शादी हुआ हो या फिर नहीं हुआ हो, நாம் மரித்த பரிசுத்தவான்களா இருந்தாலும் சரி, உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களா இருந்தாலும் சரி, अगर मर के पवित्र व्यक्ति हो या मरे बिना पवित्र व्यक्ति हो, கர்த்தர் வருவார். परमेश्वर आएगा. ஆண்டவர் மறுரூப மலையில வரும்போது परमेश्वर रूपांतर के पर्वत पर आते समय இவரெல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு ये लोग सब रूपांतर होकर அவரோடு சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். उसके संग मिल जाएंगे. தேவனுடைய பிள்ளைகள் நாம் மரித்தால் மறுரூபமடைய வேண்டும். अगर हम मरेंगे तो हमें रूपांतर होना है. நாம் உயிரோடு இருந்தால் மறுரூபப்பட வேண்டும். अगर हम जीवित रहेंगे तो भी रूपांतर होना है. எப்படியும் கிறிஸ்து வரும்போது कैसे भी मसीह आते समय கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து கொள்ள வேண்டும். मसीह के साथ जाकर मिलना है. ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது इसलिए संसार में होने वाले घटना को देखते समय பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. बहुत सी घटनाएं हो रही है. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இக்கட்டு காலம். ऐसा एक कष्ट का दिन आया है. இக்கட்டு காலம். ऐसा एक कष्ट का दिन आया है. அநேக இடங்களில் தேவாலயங்கள் நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. बहुत सी जगह पे चर्च को तोड़ा जा रहा है. அநேக இடங்களில் ஊழியர்கள் அடிக்கப்படுகிறார்கள். बहुत सी जगहों पर सेवकों को मारा जा रहा है. காரணம் இல்லாமல் சிறைச்சாலைக்கு இழுத்து கொண்டு போகிறார்கள். बिन कारण के उनको बंदीगृह में डाल रहे हैं. அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் நாட்கள் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. ऐसा एक कष्ट का दिन चल रहा है. ஆண்டவருடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே நிற்காமல், ऐसे कष्ट के दिन पर नहीं खड़े रहते हुए, ஆண்டவருடைய பிள்ளை நாம் கைவிடப்பட்டு போகாமல், अगर हमें हाथ न छुड़ाए होते हुए, நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்வோமேயானால், अगर हम परमेश्वर को सिर पकड़ लेंगे, கர்த்தர் நம்மை மறுரூபத்தின் பாதையில் வழி நடத்துவார். परमेश्वर हमें रूपांतर के रास्ते पर चलाएगा. ஆனபடியால் தேவாலயத்துக்கு வருவது பெருசல்ல, इसलिए कलीसिया पर आना बड़ी बात नहीं. வேதம் வாசிப்பது பெருசல்ல, परमेश्वर के काम करना बड़ी बात नहीं. மணிக்கணக்காய் ஜெபிப்பது பெருசல்ல. बहुत समय प्रार्थना करना काफी नहीं. தேவனுடைய பிள்ளைகள் திருப்திப்படுகிறோம். हम तृप्त हो जाते हैं. ஆலயத்துக்கு வருகிறேன், कलीसिया में आता हूँ, ஜெபிக்கிறேன், प्रार्थना करता हूँ, வேதம் வாசிக்கிறேன், वचन पढ़ता हूँ, நான் ஒரு உண்மையான விசுவாசி. मैं एक सच्चा विश्वासी हूँ. இப்படி நினைத்துக் கொண்டிருப்பது அல்ல. ऐसा सोचना नहीं. இயேசு வரும்போது यीशु आते समय நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் அடையுமா? हमारा जीवन रूपांतर होगा क्या? இயேசு வரும்போது यीशु आते समय ஒருவேளை நான் மரித்து போனாலும் अगर हम मर जाएंगे, என் சரீரம் உயிரடையுமா? अगर हमारा शरीर जीवित होगा, இந்த கேள்விக்கு நம்முடைய வாழ்க்கை ஆம் என்றும் ஆமென் என்று பதில் கொடுக்குமேயானால், ये प्रश्न का हम हाँ और आमीन कर उत्तर देते समय தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு இந்த உலகத்திலே வாழ हम முடியும். ये समाधान से इस संसार में जी सकेंगे. நாம் சமாதானத்தோடு படுத்துக் கொள்ள ये முடியும். समाधान से हम सो पाएंगे. பக்தர் சொல்லுகிறார், वक्त कहता है நான் சமாதானத்தோடு படுத்துக் கொள்வேன். मैं समाधान के साथ सोऊंगा. கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தாங்க பண்ணுகிறார். परमेश्वर एक ही सुख के साथ जीताता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. எல்லாரும் முழங்கால் படியிடுவேன். सभी लोग घुटने में आएंगे. எல்லாரும் முழங்கால் सभी படியிடுவேன். लोग घुटने में आएंगे. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே மே தாழ்த்துவேன். परमेश्वर के समूह पर हम दीन होंगे. ஆண்டவரே, நான் உத்தம விசுவாசியாய் இருக்கணும். परमेश्वर में उत्तम विश्वासी होना है. உம்மை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கணும். तुम्हें मिलने के लिए मुझे तैयार होना है. என் வாழ்க்கை மறுரூபமாகணும். मेरा जीवन रूपांतर होना है. நான் மறுரூபப்பட வேண்டும். मैं रूपांतर होना है. என் வாழ்க்கை மகிமை மேல் மகிமை அடையணும். मेरा जीवन महिमा में महिमा होना है. ஆண்டவரே, உம்மோடு காணப்படணும். मुझे तुम में अरसान दिखना है. என் முகத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகணும். मेरे मुंह पे एक चमक होनी चाहिए. என் வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசிக்க வேண்டும். मेरा वस्त्र ज्योति में चमकना चाहिए. ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் தருகிறேன். मैं अपने हाथों को अपने हाथों में दे रहा हूँ. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் மே தாழ்த்துவேன். सभी अपने आप परमेश्वर के हाथों पर दीन ஆவியானவர் करेंगे. ஒன்று கூட நம்மை உயிர்ப்பிப்பார். पवित्र आत्मा हमें सब जिलाएगा. ஆண்டவர் சொன்னார், परमेश्वर कहता है எழும்பு எழும்பு சீயோனே, उठ उठ सियोन, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். तू सजावट के वस्त्र को पहन ले. உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். तुझे सजावट के वस्त्र को पहन ले. தேவனுடைய பிள்ளை கர்த்தரிடத்திலிருந்து எந்தெந்த வஸ்திரங்களை நீ பெற்றுக்கொண்டாய்? परमेश्वर के हाथ से कौन कौन वस्त्र को तू पा लिया है. கர்த்தர் உனக்கு எந்தெந்த வஸ்திரங்களை தந்திருந்தார்? परमेश्वर ने जो जो वस्त्र तुझे दिया है, இப்ப கர்த்தர் தந்த வஸ்திரங்கள்ல எத்தனை வஸ்திரங்களை நீ இழந்து போயினாய்? परमेश्वर ने जो वस्त्र दिया उसमें से जो खो गया है, கர்த்தர் தந்த அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். सजावट दिया वस्त्र को पहन ले. எழும்பு, उठ, தூசியை உதறி விட்டு எழும்பு.
तेरे धूल को झटका कर उठ, தூசி உதறிவிட்டு எழும்பு. धूल को झटका कर उठ। கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். परमेश्वर तुझे प्रकाशित करेगा, கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். परमेश्वर तुझे प्रकाशित करेगा, தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னை சீர்படுத்துவார். परमेश्वर तुझे स्थिर करेगा, கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். परमेश्वर तुझे स्थिर खड़ा करेगा, மற்றவர்களை ஸ்திரப்படுத்தும்படியாக கண்ணை உருவாக்குவார். परमेश्वर तुझे स्थिर करने के लिए जिलाएगा, நீ கர்த்தருடைய கையில கூர்மையான பட்டயமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். तुझे परमेश्वर के हाथ के तीर बनाएगा। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोग, நாம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். हम परमेश्वर की ओर रहना है, கர்த்தரை சார்ந்திருக்க हम வேண்டும். परमेश्वर की ओर रहना है। பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகத்திலே நாம் வாழ்ந்து हम கொண்டிருக்கிறோம். झूठी भरी संसार पर जी रहे हैं, நம்மை சுற்றிலும் பாவங்கள் நெருங்கி இருக்கிறது. हमें दूर सभी और पाप फैला हुआ நம்மை है, சுற்றிலும் பாரங்கள் நிரம்பி இருக்கிறது. हमारे घूम कर पाप फैला हुआ है, பாவங்களும் பாரங்களும் நிரம்பி இருக்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். पाप और बोझ से भरा हुआ संसार पे हम जी रहे हैं। ஆனாலும் இந்த உலகம் நமக்குள்ளே வராது இருக்க வேண்டுமானால் इसलिए ये संसार हमारे अंदर नहीं आने के लिए பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாக்கிறார். पवित्र आत्मा हमें संभालता है, பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாக்கிறார். पवित्र आत्मा हमें संभालता है। ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளு. परमेश्वर तुझे आप संभालिए। எல்லாரும் வாய் திறந்து கேட்பேன். सभी लोग मुंह खोलकर पूछेंगे। பவுல் சொன்னார், पौलुस कहता है, ஆண்டவரே, நான் நிர்பந்தமான ஒரு மனுஷன். परमेश्वर मैं तो एक कष्ट भरे जीवन में हूँ, நான் நிர்பந்தமான மனுஷன். मैं तो निलपुर पे हूँ। யார் என்னை இந்த மரண சரீரத்தில் இருந்து உயிர்ப்பிப்பார்? कौन मुझे ये मृत्यु वाले शरीर से बचाएगा? யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிப்பார்? कौन मुझे मृत्यु भरे शरीर से बचाएगा? பவுல் அங்கலாய்க்கிறார். ऐसा वो पुकारने लगा। தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு உங்களை ஒட்டிக் கொண்டிருக்கிற பாவம் என்னது? आज तुम्हें जो चुपका हुआ पाप क्या है? உங்களை ஒட்டிக் கொண்டிருக்கிற காரியம் என்னது? तुम्हें चुपका हुआ पाप क्या है? ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுங்க. परमेश्वर के समूह पर बोलिए, ஆண்டவரே, நான் நிர்பந்தமான ஒரு மனுஷன். परमेश्वर मैं तो पाप भरा मनुष्य हूँ, நான் நிர்பந்தமான ஒரு मैं तो மனுஷி. पाप भरा मनुष्य हूँ। என்னை விடுவிக்க யாரால முடியும்? मुझे छुड़ाने के लिए किससे होगा? குமாரன் விடுதலை ஆக்கினார். अगर पुत्र ने अगर छुटकारा மெய்யாகவே दिया, நீங்கள் விடுதலை ஆவீர்கள். तुम छुटकारा पाओगे। விடுதலை தருகிறவர் கர்த்தர். छुटकारा देने वाला परमेश्वर है, விடுதலை தருகிறவர் கர்த்தர். छुटकारा देने वाला परमेश्वर है। தேவனுடைய பிள்ளை கர்த்தரிடத்தில் வண்டி கொள்ளுங்க. परमेश्वर की ओर झुक जाइए, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. परमेश्वर को पकड़ लीजिए। பழைய ஏற்பாட்டு காலத்திலே, पुराने जीवन पर அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே, पौलुस जब जी रहा था उस दिन पर, எல்லா தண்டனைகளிலும் மேலான ஒரு தண்டனை, सभी दंड से सबसे बड़ा वाला दंड, மரித்து போன ஒரு சடலத்தோடு கூட குற்றம் செய்தவனை கட்டி போடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். जो मरा हुआ मृत्यु शरीर के साथ बांध देते हैं कर कहा गया है। இந்த பவுலுடைய சரீரம் ஒரு மரண சரீரத்தோடு கட்டப்பட்டிருக்கிறது. उस पौल का शरीर भी वो मरे हुए मृत्यु के समान बांधा गया है। அவர் அங்கலாய்க்கிறார். वो वहां से पुकारता है, இந்த மரண சரீரத்தில் நின்று விடுவிக்கவர் யார்? ये मृत्यु के शरीर से छुड़ाने वाला कौन है? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பாருங்க. परमेश्वर की ओर देखिए, உங்களை ஒட்டி கொண்டிருக்கிற காரியம், तुझे जो चुपका हुआ काम, உங்களை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிற காரியம், तुझे जो अशुद्ध करने वाली बातें, மறுரூபமாக்கப்படுவதற்கு முன்பாக தடை பண்ணுகிற காரியம், रूपांतर होने से पहले रुकावट वाली बातें, ஆவிக்குரிய ஜீவிதத்துல முன்னோக்கி கடந்து போக முடியாதபடிக்கு தடுக்கிற காரியம், आत्मिक जीवन में आगे बढ़ने वाले रोकने वाले बातें, நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட முடியாதபடிக்கு உங்களை குளிர்ந்த அனுபவத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற காரியம், तुम्हारे जिलाने हुए रोकने वाली बातें, இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से இந்த நாளிலே உங்களை விட்டு அப்புறப்பட்டு போகட்டும். आज के दिन से तुमसे दूर हो जाए। இந்த நாளிலே आज के दिन से எல்லா தீமையான காரியங்கள், सभी बुराई बातें, இந்த நாளிலே इस दिन से எல்லா அசுத்தங்கள், सब अशुद्ध, எல்லா கேடுகள், सभी पाप, தேவனுக்கு பிரியமில்லாத जो காரியங்கள், परमेश्वर से प्रिय नहीं हो पाते, இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से, தேவனுடைய பிள்ளைகளை விட்டு परमेश्वर के लोगों से கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக. परमेश्वर दूर कर दीजिए, உங்களுடைய பிள்ளைகளை நீ சுத்திகரியே. तो अपने लोगों को शुद्ध कर दिए, ஈசப்புல்லால் என்னை கழுவு. लहूओं से उन्हें दूर दीजिए, அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று தாவீது சொன்னாரே. तब मैं शुद्ध होऊंगा करके दाऊद ने कहा था। உங்களுடைய பிள்ளைகளை சுத்திகரியே. तो अपने लोगों को शुद्ध कर दीजिए, உங்களுடைய பிள்ளைகளை சுத்திகரியே. तुम्हारे लोगों को शुद्ध कीजिए, இருக்கிற இடத்தை விட்டு எழும்பட்டு, उठने जाने दो, திருப்தியிலிருந்து எழும்பட்டு, वो उठ जाने दो, குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை விட்டு எழும்பட்டு, गुनगुना के उस जीवन से उनको उठने दो। கர்த்தர் புதுப்பிப்பீராக. परमेश्वर उन्हें जिलाए, கர்த்தர் புதுப்பிப்பீராக. परमेश्वर उन्हें नया कीजिए, கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. परमेश्वर उन्हें नया कीजिए। தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். सभी परमेश्वर को ताली बजाकर धन्यवाद करेंगे। கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். परमेश्वर तुम्हें जिलाए, கர்த்தர் உங்களை புதுப்பிப்பார். परमेश्वर तुम्हें नयापन करे, ஆண்டவர் உங்களை அவருடைய கரத்திலே கூர்மையுள்ள பற்களுள்ள யந்திரமான பட்டயமாய் மாற்றுவார். परमेश्वर उनके हाथों पर लेकर तुम्हें चलाए। Glory, 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 glory. Glory. கபலரவ ஷலவர வல வர வல வர வர வர. தீபலரவ ஷலவரவ துலவர வல வர வர வர.
ಈ ಬಬಕವಶವ ಕದರಿ ದೇಕಂದರ ಬಹುಕರ ಬೌರಿ ಕದರ ಬದಿ ಓ ಮಗ ದೇವಶಲ ರಿಬಾಲರವ ಶಲವರವಲವರವ ஆவியானவரே மக்கு நன்றி 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 இயேசு நல்லவே ஆவியானவரே எங்களை உயிர்ப்பி ஆவியானவரே எங்களை புதுப்பி ஆவியானவரே எங்களை சிருஷ்டிப்பீராக உம்முடைய கரத்திலே கூர்மையான பற்களுள்ள யந்திரமாய் தெய்வ நீர்களை மணைந்தெடுப்பீராக ஹalleluya 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 ஆவியானவரே மக்கு நன்றி ஆவியானவரே மக்கு நன்றி ஹalleluya மக்கு நன்றி ஹalleluya 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 நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம் सब खड़े हो जाएंगे ஒரு பாடலை பாடும்போது एक गीत गाते समय ஆண்டவருடைய நாம மகிமைக்காக தேவனுடைய பிள்ளைகள் காணிக்கை செலுத்துங்கள் परमेश्वर के नाम की महिमा के लिए हम दान देंगे देवाचा महिमा वर्णावा गौरव त्याचा करावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा देवाचा महिमा वर्णावा गौरव त्याचा करावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा पापाची आम्हाला क्षमा करीतो करुणा कृपेची वृष्टी करीतो पापाची आम्हाला क्षमा करीतो करुणा कृपेची वृष्टी करीतो सन्मार्गावरी आम्हाला चालवितो सन्मार्गावरी आम्हाला चालवितो देवाचा अनुभव घ्यावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा देवाचा महिमा वर्णावा गौरव त्याचा करावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा देवाचा महिमा वर्णावा गौरव त्याचा करावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा रोज पहाटे आम्हाला जागवितो कृपा आशीर्वाद आम्हावर पाठवितो रोज पहाटे आम्हाला जागवितो कृपा आशीर्वाद आम्हावर पाठवितो दिवस रात्र आम्हाला जपतो दिवस रात्र आम्हाला जपतो देवाचा अनुभव घ्यावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा देवाचा महिमा वर्णावा गौरव त्याचा करावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा देवाचा महिमा वर्णावा गौरव त्याचा करावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा उत्तम भाकर आम्हाला पुरवितो जीवाचे जले आम्हाला पाजवितो उत्तम भाकर आम्हाला पुरवितो जीवाचे जले आम्हाला पाजवितो उत्तम आरोग्य आम्हाला देतो उत्तम आरोग्य आम्हाला देतो देवाचा अनुभव घ्यावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा देवाचा महिमा वर्णावा गौरव त्याचा करावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा देवाचा महिमा वर्णावा गौरव त्याचा करावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा पापांची आम्हाला क्षमा करीतो करुणा कृपेची वृष्टी करीतो पापांची आम्हाला क्षमा करीतो करुणा कृपेची वृष्टी करीतो सन्मार्गावरी आम्हाला चालवितो सन्मार्गावरी आम्हाला चालवितो देवाचा अनुभव घ्यावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा देवाचा महिमा वर्णावा
देवाचा अनुभव घ्यावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा देवाचा महिमा वर्णावा गौरव त्याचा करावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा देवाचा महिमा वर्णावा गौरव त्याचा करावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा उत्तम भाकर आम्हाला पुरवितो जीवाने आम्हाला पाजवितो उत्तम भाकर आम्हाला पुरवितो जीवाचे जल आम्हाला पाजवितो उत्तम आरोग्य आम्हाला देतो उत्तम आरोग्य आम्हाला देतो देवाचा अनुभव घ्यावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा देवाचा महिमा वर्णावा गौरव त्याचा करावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा धन्यवाद देवाला द्यावा Hallelujah. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பு. सब परमेश्वर को ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், करेंगे ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை முன்குறித்து ஆண்டு நம்மை வேறுபடுத்தி கொண்டு வந்திருக்கிறார். परमेश्वर हमें पहले से चुनकर हमें अलग करके ले आया है நமக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். हमें ये जरूरत है इसे परमेश्वर हमारा परम पिता जानता है அப்படினால தேவைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர் அதினதின காலத்துல எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். हमारी जरूरतों को जानने वाला परमेश्वर सब कुछ ठीक समय पर उसे पूरा करेगा நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை சந்திக்கணும். हमारा जीवन में मकसद होना है कि हमें परमेश्वर से मिलना है அப்படினால ஆவிக்குரிய வாழ்க்கையில आत्मिक जीवन में படிப்படியாய் உயர்ந்து धीरे 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 आगे बढ़ते हुए ஒரு மறுரூபத்தின் பாதையிலே கர்த்தர் நம்மை கொண்டு एक வரும்படியாக रूपांतर के अनुभव में परमेश्वर हमें ले आने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 ஆண்டுடைய நாம மகிமைக்காக காணிக்கை கொடுத்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு கையின் परमेश्वर பிரயாசம் के नाम की महिमा के लिए दान देवे हर एक के हाथों की कमाई को கர்த்தர் ஆசீர்வதித்து பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படியாக प्रभु आशीष करके कई गुना अधिक पलटा कर देने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம். यीशु मसीह जी को धन्यवाद करेंगे धन्यवाद धन्यवाद பரிசுத்த धन्यवाद ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம். आत्मा जी को धन्यवाद करेंगे धन्यवाद 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 நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं காலைவேளை தேவ சமூகத்துல வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर के सम्मुख में आए हुए हर एक प्रजा को प्रभु आप आशीष இந்த कीजिए பிள்ளைகளை பலத்தின் மேல் பலனடைய உதவி செய்யும். आपके बच्चे बल पर बल पाने के लिए सहायता மகிமை कीजिए மேல் மகிமையடைய உதவி செய்யும். महिमा में महिमा पाने के लिए सहायता कीजिए மறுரூபத்தின் பாதையிலே கர்த்தர் நீ கொண்டு வாரு. रूपांतर के मार्ग में प्रभु आप अगुवाई कीजिए அதற்கு ஏற்ற கிரியைகளை தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளையும் கர்த்தர் உண்டாக்குகிறார். उसके योग्य क्रियाओं को हर एक के अंदर प्रकट कीजिए எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி हमारी प्राण आत्मा शरीर को आपके हाथों में समर्पण करते हैं பரிசுத்த ஆவியானவர்களை உருவாக்கும். पवित्र आत्मा जी आप हमको बनाइए प्रभु பரிசுத்த ஆவியானவர்களை உண்டாக்கு. पवित्र आत्मा जी आप हमें उत्पन्न कीजिए प्रभु ஆவியானவரே எங்களை பாதுகாத்து நிலைநிறுத்தும். पवित्र आत्मा जी आप हमारी रक्षा करके खड़ा कीजिए प्रभु பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து अरे के हाथों की कमाई को आशीष करके பிழைப்புக்கு போதுமான வருமானத்தை உண்டாக்கி जीवन की रक्षा के लिए जितने अवश्य है वो सभी प्रभु उनके लिए भरपूरी से देकर பிள்ளைகள் தங்கள் கையின் பிரயாசங்களை அனுபவித்து மீதி எடுக்க உதவி செய்யும். बच्चे आपके हाथ की अपने हाथों की कमाई को संभाल कर उसे रक्षा करके बचाने के लिए सहायता कीजिए நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपकी बलाना महिमा हो जाए எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार பிதாவே. करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता ஆமென். आमीन। என் ஆத்துமாவே मेरे मनियों को கர்த்தரை धन्य- ஸ்தோத்திரி. जो என் कुछ உள்ளமே मुझ में उसके पवित्र பரிசுத்த नाम நாமத்தை को ஸ்தோத்திரி. धन्य है என் ये मेरे ஆத்துமாவே मनियों को கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி. है उसके கர்த்தர் किए செய்த किसी சகல उपकार को பாவம் नहीं மறவாதே.
आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பே पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र சிநேகம் आत्मा जी की अनोन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக हमारे सबके संग रहे। ஆமென் आमीन। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் परमेश्वर आप सबको आशीष करे। आमीन। ஸ்தோத்திரம்